எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்டாக் வெஸ்டிங் சேனல். தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. இட்ஸ் ஆல் அபவுட் மை போர்ட்ஃபோலியோ. எல்லாருக்கும் போர்ட்ஃபோலியோ இருக்கும். ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ, மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ, ரியல் எஸ்டேட் போர்ட்ஃபோலியோ, ஓவரால் நெட்வொர்த் போர்ட்ஃபோலியோ எல்லாமே வச்சுருப்பீங்க. இப்போ நம்ம ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ பற்றி பேச போகிறோம். உங்களோட ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ உங்களோட ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் இருக்கும். அங்கேயே உங்களுக்கு எல்லாத்தையும் பார்க்கலாம். ப்ராஃபிட்டு, லாஸு, அதுக்கப்புறம் எவ்வளோ பர்சன்டேஜ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். இதில் என்னடா புதுசாக நீ சொல்ல போகிற அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? இது என்னென்னா, என்னோடய போர்ட்ஃபோலியோவை நான் எக்ஸலில் எப்படி மேனேஜ் பண்ணுறேன். நான் எக்ஸலில் கண்டிப்பாக மேனேஜ் பண்ணிகிட்டு இருப்பேன். ஏன்னா எனக்கு தேவையான அனலிட்டிக்ஸை நானே பார்த்து என்னுடைய போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணுறதுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக நான் டிசைன் பண்ணியிருக்கேன்றதை பற்றி தான் இந்த வீடியோ. இதில் நம்ம என்னென்னலாம் பார்க்கலான்னா, ஏன் போர்ட்ஃபோலியோவில் என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது, எந்தெந்த ஸ்டாக்ஸ் எந்தெந்த செக்டாரில் இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் அலோகேட் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு செக்டாருக்கும், ஒவ்வொரு செக்டார்லேயும் எனக்கு எவ்வளோ லாபம் கிடைச்சிருக்கு, என்னோடய டாப் பர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸ் என்ன, என்னுடைய பாட்டம் பர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸ் என்ன, எதனால் நெகட்டிவாக இருக்குது, அதுலேருந்து நான் எப்படி எஸ்கேப் ஆக போகிறேன், எதெல்லாம் எனக்கு நல்ல மல்டி பேக்கராக இருக்குது, இந்த மாதிரி பற்றின வீடியோ தான் இந்த மை ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ பற்றி இந்த வீடியோ. ஸோ வெல்கம் டு த ஷோ மை ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ ரிவீல்டு. என்னோடய ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் ஒரு எக்ஸலில் நான் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த வீடியோக்காக மட்டும் என்னுடைய ரெகுலர் ஃபைல்லேருந்து சில கண்டென்ட் பண்ணி எடுத்து இங்கே போட்டிருக்கேன். பட் எல்லா ஸ்டாக்கையும் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் மைனஸ் எல்லாமே சேர்த்து. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்கிட்ட மொத்தம் 38 ஸ்டாக் இருக்குது. இந்த 38 ஸ்டாக்ஸ்லேயும் நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், எவ்வளோ பர்சன்டேஜ் அலோகேட் பண்ணியிருக்கேன், இது எல்லாமே ஒரு எக்ஸலில் போட்டிருக்கேன். என்னுடைய பர்சனல் ஃபைனான்ஸ், இது என்னுடைய ஓன் டேட்டா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக சில டேட்டாவை நான் வந்து பிளாக் பண்ணியிருக்கேன். எவ்வளோ குவான்டிட்டி வச்சுருக்கேன், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ, இப்போ எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி டேட்டா வந்து நமக்கு தேவையில்லை. எனக்கு பர்சனலான டேட்டான்றதுனால நான் வந்து இதை ஷோ பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. பட் ஆனால் நான் எந்த ஸ்டாக்கில் எவ்வளோக்கு வாங்கியிருக்கேன், இன்றைக்கி எவ்வளோ கரண்ட் ப்ரைஸ், எவ்வளோ கெயின், இது தெரிஞ்சால் போதும். எவ்வளோ ரூபா போட்டிருக்குன்றது நமக்கு தேவையில்லை. அதனால் நான் என்னோடய பர்சனலுக்காக இதை நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். சரிங்க, இப்போ இதெல்லாம் நான் ஹைட் பண்ணிடுறேன், தேவையில்லாததெல்லாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து என்னுடைய ஜீரோதா அக்கௌண்ட்லேருந்து டவுன்லோட் பண்ணுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல எனக்கு 2 அக்கௌண்ட் இருக்குது. ஒன்று ஜீரோதா, இன்னொன்று ஐசிஐசிஐ டைரக்ட். இந்த ஐசிஐசிஐ டைரக்டை பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம். இது ரொம்ப பழைய அக்கௌண்ட்டு. அது சும்மா பேருக்கு இருக்கட்டுமேன்னு வச்சுருக்கேன். அதில் 2-3 ஸ்டாக் தான் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டாக் தான் வச்சுருக்கேன். ரொம்ப நாளாக வச்சுருக்கேன். அதை நான் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணுறதே இல்லை. ஃபர்தராக வாங்குறதில்ல. அதுமான இருக்கட்டும் அப்படின்னு வச்சுருக்கேன். என்னுடைய மெயின் அக்கௌண்ட் வந்து ஜீரோதா தான். இந்த ஜீரோதாவில் தான் என்னுடைய ஃபுல் அக்கௌண்ட்டும் இருக்குது. நான் 2யும் பார்த்துட்றேன். இந்த ஐசிஐசிஐ டைரக்டை கடைசியாக நான் வச்சுருக்கேன் 3ம். ஸோ இது எல்லாமே ஜீரோதா அக்கௌண்ட்லேருந்து டவுன்லோட் பண்ண ஸ்டேட்மெண்ட். இங்கே பாருங்கள், ஹோல்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். இப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஜீரோதாவில் இந்த பேரில் தான் வரும். இப்போ நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து உங்களுக்கு ஜீரோதாவில் தான் கிடைக்கும். நான் வந்து இதெல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒவ்வொரு ஸ்டாக் எடுத்துக்கலாம். அது எந்த ப்ரோக்கரில் இருக்குது, என்ன செக்டார், சப்செக்டார், என்ன கேப், லார்ஜ், மிட் கேப், ஸ்மால் கேப், இது மாதிரி நான் போட்டு வச்சுருக்கேன். இந்த அனலிட்டிக்ஸ் தான் எனக்கு வேணும். இதெல்லாம் ஜீரோதாவில் அவ்வளோ கிடைக்காது. உங்களுக்கு கிடைக்கும். போர்ட்ஃபோலியோவில் போய்ட்டு காயின்குள்ளே போய்ட்டு நீங்கள் கன்சோல்குள்ளே போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணால் கிடைக்கும். பட் ஆனால் எனக்கு தேவைப்படுற மாதிரி என்னோடய ஃப்ளெக்சிபிலிட்டி வேணுன்றதுக்காக நானே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். முதல் பாயிண்ட், என்கிட்ட என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படின்னு நான் ரீட் அவுட் பண்ணிடுறேன். ஏபிஎஸ்எல் ஏஎம்சி, ஆதித்யா பிர்லா சன் லைஃப், ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் இருக்குது. அமரராஜா பேட்ரி, அரபிந்தோ ஃபார்மா, அப்புறம் பேங்க் பீஸ், பிர்லா சாஃப்ட், எவரடி, எக்ஸைட், ஃபினோலெக்ஸ் பைப், ஹெச்பிஎல் பவர், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், இன்ஃபோசிஸ், ஐஆர்எஃப்சி, ஐடிபிஸ், ஐடிசி, ஜூனியர் பீஸ், மோத்திலால் ஓஸ்வால், நாஸ்டாக் 100 ETF, நிஃப்டி பீஸ், ஒலெக்ட்ரா, ONGC, பேடிஎம், பிஜி இன்வைட், பவர் கிரிட், பிரத்திகா ஆட்டோ, ஆர்இசி லிமிடெட், 2 கோல்டு அக்கௌண்ட்டு, அது எஸ்ஜிபி கோல்ட்ஸ், சாவரின் கோல்ட் பாண்ட், சவுத் இந்தியா பேங்க், சுபேக்ஸ் லிமிடெட், சின்காம்ஃப் ஃபார்முலேஷன்ஸ், டாடா எலக்ஸி, டெக் மஹிந்திரா, தங்கமயில் ஜுவல்லரி, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், உஜ்வைன் ஃபைனான்ஸ் பேங்க், விப்ரோ, கேஸ்ட்ரால் இந்தியா, ஆர்இசி, லாரஸ் லேப்ஸ், இதெல்லாம் தான் என்கிட்ட இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த இதையே ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நான் லார்ஜ் கேப் போகிறேன். ஃபஸ்ட்டு கேபிட்டல் வைஸாக போகலாம். லார்ஜ் கேபிட்டலில் என்கிட்ட என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இன்ஃபோசிஸ்,
இந்தியன் ரயில்வேஸ் ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன், ஐடிசி, ONGC பவர் கிரிட், ஆர்இசி லிமிடெட். இங்கே 2 வாட்டி ஆர்இசி இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். நான் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுக்காக 2ம் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா 2 வேறு வேறு ப்ரைஸில் வாங்கியிருப்பேன். நான் சொன்ன மாதிரி ஐசிஐசி டைரக்ட்லேயும் கொஞ்சம் ஆர்இசி இருக்குன்ட்டு, ஜீரோதாலையும் கொஞ்சம் இருக்குது. இங்கே ஒரு 94 ருபீஸ் ஆவரேஜ்க்கு வாங்கியிருக்கேன். இது 104 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன். இன்றைக்கி டேட்டு 513 ருபீஸில் இருக்குது. சரி, இது 2யும் நம்ம போட்டு வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் என்னுடைய லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ். ஒரு 11 ஸ்டாக் இருக்குது. ஸ்மால் கேப்பில் மிட் கேப்பில் பார்க்கலாம். மிட் கேப்பில் பார்த்தீங்கன்னா அரபிந்து ஃபார்மா, எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், டாடா எலக்ஸி, இது 4ம் இருக்குது. அதன் பிறகு ஸ்மால் கேப்பில் தான் என்கிட்ட நிறையா இருக்கும். இது எல்லாமே ஒரு 17-18 கம்பெனிக்கிட்ட என்கிட்ட ஸ்மால் கேப் இருக்குது. அரௌண்ட் 18 கம்பெனிஸ் இருக்குது. ஆதித்யா பிர்லா, அமரராஜா, பிர்லா சாஃப்ட், எவ்ரிடே, ஃபினோலெக்ஸ், HBL, எலக்ட்ரானிக், அப்படியே பார்க்கலாம். நான் சொன்னது இதெல்லாமே ஸ்மால் கேப். ஒரு 18 ஸ்டாக் என்கிட்ட ஸ்மால் கேப் போர்ட்ஃபோலியோவில் இருக்குது. அடுத்தது இந்த மல்டி கேப் ETF. இதெல்லாம் ETFனா உங்களுக்கு தெரியும், எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ். ஓகே, இந்த ITBs, நிஃப்டி பீஸ், பேங்க் பீஸ், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் என்னோடய ரிட்டையர்மெண்ட்டுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வச்சுட்ருக்கேன். நாளைக்கு வந்து எனக்கு வயசாகும்பொழுது ரிஸ்க்கு கம்மியாக தான் எடுக்க முடியும். அப்போ இதெல்லாம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக நான் போட்டு வச்சுருக்கேன். 2வது, ஐ வாண்ட் டு லெவரேஜ் த இண்டெக்ஸையும் நான் கேப்சர் பண்ணணும் என்னோடய ப்ராஃபிட்டில் பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்காக நான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். சரி, இப்போ நம்ம இந்த கேபிட்டல்ஸ் பற்றி பார்த்துட்டோம். இப்போ இங்கே பார்ப்போம் என்னென்ன செக்டார்ஸ் நான் வச்சுருக்கேன்னு. மேஜர் இந்த சப்செக்டரை விட்டுருங்க, செக்டாரை பார்ப்போம். கன்சியூமர் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரே போகும். கன்சியூமரில் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. கன்சியூமர் ஸ்டேப்பிள்ஸ், எனர்ஜி செக்டார், ETF, ஃபைனான்ஷியல்ஸ், ஹெல்த் கேர், இண்டஸ்ட்ரியல்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெட்டீரியல்ஸ், சாவரின் கோல்ட் பாண்ட், யூட்டிலிட்டிஸ், இந்த எல்லா செக்டாரும் நம்ம வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து செக்டார் வைஸ் அலோகேஷன் எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த சார்ட்டில் நம்ம என்னென்ன பார்க்கணுன்னா, ஒவ்வொரு ஸ்டாக்கையும் நான் எவ்வளோ ஆவரேஜாக வாங்கியிருக்கேன், இன்றைக்கி அது எவ்வளோ இருக்குது, ஒரு ஸ்டாக்குக்கு இதனோட டிஃப்ரென்ஸ் என்ன. இங்கே பார்த்தீங்கன்னா நான் வாங்கின ப்ரைஸு, இன்றைக்கி கரண்ட் ட்ரேடிங் ப்ரைஸு, லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ்லேருந்து என்னுடைய ஆவரேஜ் காஸ்ட் கம்மி பண்ணனா ஒரு ஸ்டாக்குக்கு எனக்கு எவ்வளோ கெயின் வந்திருக்கு அப்படிங்கிற விவரம் இங்கே இருக்குது. இந்த கெயினோட பர்சன்டேஜும் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். நம்ம டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் இந்த ஸ்டாக்கில் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இது மாதிரி இது நீங்கள் ரொம்ப டீட்டெயில்டாக போக வேணாம். நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணும்பொழுது இந்த மாதிரி போட்டுக்கோங்க, இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ இந்த செக்டார் வச்சு நம்ம பார்ப்போம் இல்லைங்களா. நம்ம செக்டார் வைஸ் என்னோடய ஸ்டாக்ஸ் எங்கெங்கெல்லாம் அலோகேட் ஆகிருக்குன்றத செக்டார் வைஸ் அலோகேஷன் இதில் போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த செக்டார்ஸில் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். புட் டுகெதர் ஒரு 11 செக்டாரில் இருக்குது. மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸில் தான் ஒரு 32% நான் வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தபடி ஐடியில் ஒரு 20%, அப்புறம் ETF 16%, ஃபைனான்ஷியல்ஸ் 11%, ஹெல்த் கேர் 5%. ஸோ இதுதான் என்னுடைய டாப் 5 செக்டார்ஸ். சரிங்களா. கன்சூமர் டிஸ்கிரிஷனரி, SGB, யூட்டிலிட்டிஸ், மெட்டீரியல், எனர்ஜி, இதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டாக் வாங்கும்பொழுது நமக்கு பிடிச்ச ஸ்டாக்கெல்லாம் வாங்கிடுவோம். ஆனால் நம்ம என்ன ப்ரொபோர்ஷனில் இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதுக்காக தான் இந்த எக்ஸசைஸ் பண்ணணும். இது மாதிரி நம்ம பண்ணி பார்க்கும்பொழுது இப்போ என்னோடய போர்ட்ஃபோலியோவை நான் ரீடிசைன் பண்ணுற மாதிரி சூழ்நிலையெல்லாம் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு சில செக்டார்ஸ் இருக்குது, அதை நான் இன்க்ரீஸ் பண்ணணும், சிலதை டிக்ரீஸ் பண்ணணும்னு நினைப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இதனோட கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் தான் இங்கே நீங்கள் பார்த்தாலே தெரியும். மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ இண்டஸ்ட்ரியல் செக்டாரில் தான் 32% இருக்குது. மீதியெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதெல்லாம் டெய்ல் ஸ்டாக்ஸ் மாதிரி, டெய்ல் செக்டார்ஸ், சின்ன இந்த 0.1% மெட்டீரியல், எனர்ஜி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒன்று இதெல்லாம் ஜாஸ்தியாக்கணும், இல்லைனா இதெல்லாம் கழட்டி விடணும். இது மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு இது எனக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும். அதனால் நம்ம போர்ட்ஃபோலியோவை அட்லீஸ்ட் ஒரு குவார்ட்டருக்கு ஒரு வாட்டி டவுன்லோட் பண்ணி என்ன மாதிரி பொசிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி ரீடிசைன் பண்ணணும். அந்த மாதிரி நான் பண்ணி பார்க்கும்பொழுது தான் எனக்கு தோணுச்சு, ஏன் இது இந்த எக்ஸலையே வந்து நம்ம ஒரு வீடியோவாக போட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நம்மளுடைய நேயர்களுக்கும் எதுவுமே ஷேர் பண்ணக்கூடாது, நம்ம ஐடியாவை ஏன் ஷேர் பண்ணக்கூடாது, நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்றத ஷேர் பண்ணக்கூடாதுன்ற ஒரு இதில் தான் நான் வந்து இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். இது ஆக்சுவலாக இதை நான் பண்ணணும் அப்படின்னு நான் பண்ணலை. இதை நான் வந்து ரீடிசைன் பண்ணுறதுக்காக பண்ண ஒரு எக்ஸசைஸை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன், அவ்வளோதான். சரி, இப்போ நான் இதில் என்ன எனக்கு தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் ஓகே. ஐடி வேர் ஐ எம் ஒர்க்கிங். ஸோ ஐடியில் வந்து நான் நிறையவே வச்சுருக்கேன். ஃபைனான்ஷியல் இண்டஸ்ட்ரீஸ்லேயும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் பேங்கிங்கில். அதனால் இதில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ஸோ இப்போ எனக்கு என்ன தோணுன்னா, இப்போ இதை வச்சுப்போம், இந்த ஃபைனான்ஷியல் இண்டஸ்ட்ரீஸை ஐ வாண்ட் டு கொஞ்சம் ஏற்றணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் வந்து இது என்ன அனலைஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நான் எப்படி அனலைஸ் பண்ண போகிறேன்னா, ஃபைனான்ஷியல் இண்டஸ்ட்ரீஸில் 11 தான் இருக்குது, இது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
மீதி எல்லாம் இது ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, முக்கியமாக கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச செக்டார். பட் ஆனால் ரொம்ப ரொம்ப கம்மியாக வச்சுருக்கிறேன் நான். ஸோ இதுலேயும் நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ கன்சியூமர் ஸ்டேபிள்ஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரே ஒரு ஸ்டாக் தான் இருக்குது, ஐடிசி. ரொம்ப கம்மியாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டாக். நானும் நல்ல டைம் பார்த்துட்ருக்கேன். கரெக்டான டைமில் இது இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த கன்சியூமர் ப்ராடக்ட்ஸை வந்து நான் கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். இதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா, இந்த யுட்டிலிட்டிஸ், மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனர்ஜி செக்டாரை கூட நம்ம கன்சிடர் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். இப்போ நான் எனர்ஜின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்டு இன்னும் நிறையா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். பேட்ரிஸ் இந்த மாதிரி சம்மந்தப்பட்டதெல்லாம் ஃப்யூச்சரை கன்சிடர் பண்ணி ஒரு 3 இயர்ஸ்க்கு 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த எலக்ட்ரிக் யுகம் ஆரம்பிக்கும் பொழுதே எல்லோரும் போய் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், டாடா மோட்டார்ஸ், அப்புறம் வந்து எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்ட வெஹிக்கிள்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு சப்ளை பண்ணுற ஐடி கம்பெனிஸ் வாங்க ஆரம்பித்தாங்க. லைக் டாடா எலக்ஸி, கேபிஐடி இந்த மாதிரியான சில எம்பெடட் சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக பேட்ரி எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு யூஸ் ஆன ஒரு ஐடி ஸ்டாக்ஸு, இல்லைனா டைரெக்டாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், டாடா மோட்டார்ஸ், அப்புறம் வந்து ரிலேட்டடாக எல்லாத்தையும் வாங்க ஆரம்பித்தாங்க. பட் நான் என்ன யோசித்தேன், எத்தனை எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் என்ன வந்தாலுமே பேட்ரின்னு ஒரு விஷயம் நமக்கு தேவைப்படும். ஸோ அந்த பேட்ரி மேனுஃபேக்சர் கம்பெனியை நம்ம ஏன் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு 5 பேட்ரி ரிலேட்டடான கம்பெனிஸை நான் சூஸ் பண்ணி ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, சும்மா ரொம்ப கம்மியாக இருந்த ஸ்டாக்ஸ் தான் அதெல்லாம். பென்னி ஸ்டாக்கும் இன்க்ளூடட், லார்ஜ் மிட் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு 5 ஸ்டாக் எடுத்து நான் ரெகுலராக மந்த்லி வந்து எஸ்ஐபி முறையில் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணேன். ஸ்மால் கேஸ் மூலிமா நானே டிசைன் பண்ணேன். என்னுடைய ஸ்மால் கேஸை ஒரு 5 ஸ்டாக் வச்சு நானே டிசைன் பண்ணி பேட்ரி ஸ்டாக்கில் தொடர்ந்து நான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் அது எனர்ஜியில் வராது, அது வந்து இந்த இண்டஸ்ட்ரியல்ஸில் வரும். அதனால தான் உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஜாஸ்தியாக இருக்கும். பட் டைரக்ட் எனர்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதில் வரும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, இப்போ இந்த ஓஎன்ஜிசி, கேஸ்ட்ரால் இண்டியா, இந்த மாதிரி ஒரு ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன், அப்புறம் ரெனியூவபிள் எனர்ஜி, இந்த மாதிரி அதானி பவர், டாடா பவர், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த எனர்ஜி கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஸ்டாக்லாம் நான் இன்னும் ஃபோக்கஸ் பண்ணலை. பிகாஸ் ஹோல் க்ரௌட் இந்தியாவில் இருக்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி செக்டாரை தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் என்ன விஷயம், எல்லோரும் அங்கே போய் பண்ணுறதுனால கொஞ்சம் வில் ஸ்டே அவே, நிதானமாக இருந்து அதுக்கு தேவையான மூலப்பொருள் என்ன, பேட்ரி, அதை தயாரிக்கிற கம்பெனிக்கு டிமாண்டு கண்டிப்பாக வரும். சரிங்களா? இப்போ டாடா மோட்டரில் நான் போய் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா, டாடா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் விற்றா மட்டும்தான் எனக்கு லாபம். இப்போ இதே வந்து ஒரு மஹிந்திரா விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எனக்கு எப்படி கிடைக்கும்? இதே வேறு ஒரு கம்பெனி மாருதி விற்கிறாங்கன்னு வச்சுக்கோ எலக்ட்ரிக், அது எனக்கு எப்படி கிடைக்கும்? அதெல்லாம் நான் வாங்கி வச்சது தான் கிடைக்கும். ஸோ அப்போ நான் என்ன யோசித்தேன், இவங்க எல்லாருக்குமே பேட்ரி தேவை. இந்தியாவில் லார்ஜஸ்ட் சப்ளையர்ஸ் யார், அவங்கள பிடிச்சி இப்போவே நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பண்ணது தான், ஒரு பிளான் பண்ணி தான் இண்டஸ்ட்ரியல் செக்டரில் கொஞ்சம் நான் ஏற்றி வச்சுருக்கேன். சரிங்களா? அதை பற்றி நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிவீல் பண்ணுறேன். அடுத்து ஐடி வந்து நான் ஒர்க் பண்ணுற இண்டஸ்ட்ரி. ஸோ ஐடிக்குள்ளே எனக்கு நம்பிக்கை இருக்குது. பிகாஸ் என்னால் புரிஞ்சுக்க முடியும், என்னால் ஐடியை புரிஞ்சுக்க முடியும் என்னவாக இருக்கும் அப்படின்னு. நமக்கு நல்லா தெரிஞ்ச இண்டஸ்ட்ரியில் நம்ம எப்பயுமே கால் வைக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீடியோ பார்க்குற ஒரு நேயர் வந்து ஒரு ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு நல்லா ஃபார்மா பற்றி நல்லா தெரியும் அப்படின்னா, அவங்க கண்டிப்பாக அதில் போய்ட்டு கால் வைக்கணும். ஏன்னா அவங்களுக்கு புரியும். இப்போ அதில் ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, ஒரு நியூஸ் வருதுன்னா, அவங்க நம்மளை விட பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்குள்ளே இருக்க ப்ளஸ் மைனஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். இப்போ எனக்கு ஃபார்மா பற்றி பார்த்திங்கன்னா ரொம்ப தெரியாது, எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா ரொம்ப தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னவோ அதில் நான் ஃபோக்கஸ் பண்ணேன்னா நம்மளால் ஜெயிக்க முடியும் ஈஸியாக. ஸோ ஐடி எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும். நம்ம அதில் வந்து எல்லா சாஃப்ட்வேர்லேயும் வேலை செய்யலைனாலும் அந்த இண்டஸ்ட்ரி ஓவராலாக என்ன இருக்குன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியும். அதுக்கடுத்து ஃபைனான்ஷியல் இண்டஸ்ட்ரி, அந்த இண்டஸ்ட்ரி என்னால் புரிஞ்சுக்க முடியும். நான் ஒர்க் பண்ணுறது ஐடிக்குள்ளே ஃபைனான்ஷியல்ஸ் தான். நான் பேங்கிங்கில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அதனால் எனக்கு ஃபைனான்ஷியல்ஸ் நல்லா தெரியும். ஓரளவுக்கு அந்த இண்டஸ்ட்ரி எனக்கு பிடிக்கும். அதனால் அதுலேயும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் வந்து என்னுடைய ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதனால் கண்டிப்பாக அதில் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா அதில் எது நடந்தாலும் நம்மளால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். இதே போல் நீங்களும் உங்களுக்கு எந்த ஏரியாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எந்த ஏரியா நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, எந்த ஏரியா உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்க முடியும், அந்த செக்டாரில் போய்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாத்துலேயும் ஃபோக்கஸ் பண்ணலாம், இருந்தாலும் அதில் கொஞ்சம் நிறையா ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு, அந்த இண்டஸ்ட்ரியை புரிஞ்சுக்கிட்டு, அந்த கம்பெனியை புரிஞ்சுக்கிட்டு, அவங்களுடைய பிஸ்னஸை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்து ஹெல்த் கேர். இப்போ நீங்கள் பாருங்கள், ஹெல்த் கேர் வந்து
எனக்கு இதில் பெருசா புரியாது. பட் இருந்தாலும் இந்த ஹெல்த் கேர், ஐடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சைக்ளிக் எஃபெக்ட் தான் இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேஜில பார்த்தீங்கன்னா, ஒரு தொடர்ந்து 2, 3 வருஷம் வந்து ஹெல்த் கேர் அப்படியே படுத்தே இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா, அது நல்லா மேலே ஏறி ஒரு நல்ல அப் ட்ரெண்ட்ல இருக்கும். அப்புறம் திரும்பி டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும். திரும்பி படுத்திருக்கும். இந்த மாரி ஒரு சைக்ளிக் எஃபெக்ட் இருந்துட்டே இருக்கும். பட் ஆனா, நம்மளோட போர்ட்ஃபோலியோ ஏன் இந்த ஹெல்த் கேர்லாம் வச்சுக்கணும்னா, ஹெல்த் கேர் வந்து ஒரு இன்றியமையாத ஒரு செக்டார். என்னைக்குமே இருக்கும். மனுஷன் இருக்கிற வரைக்கும் அவங்க இருப்பாங்க. மனுஷன் ஒருத்தர் இருந்தா நோயின்னு ஒண்ணு இருக்கும். நோயின்னு இருந்தா மருந்து தேவைப்படும். மருந்து சம்மந்தப்பட்ட எல்லாமே மனுஷனோட ட்ராவல் பண்ற ஒரு விஷயம். எப்படி நம்ம கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் நான் சொன்னேனோ, அது மாரி தான் ஹெல்த் கேரும். அதில வந்து நல்ல கம்பெனியா பார்த்து, நெறையா உங்களுக்கு அத பத்தி புரியலன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கம்பெனி, நல்ல பெரிய லார்ஜ் கேப்பா பார்த்து, ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனியா பார்த்து, கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறது, உங்க போர்ட்ஃபோலியோல ஆட் பண்றது நல்லது. ஸோ அந்த வகையில தான் நான் ஹெல்த் கேர்லயும் கொஞ்சம் வச்சிருக்கேன். அடுத்தது கன்சியூமர் டிஸ்கரிஷனரி அதான் சொன்னேன் இல்லைங்களா? கன்சியூமர் ப்ராடக்ட்ல புட் டுகெதர் பார்த்தீங்கன்னா, ஒரு 5, 6% தான் நான் வச்சிருக்கேன். ரொம்ப கம்மி. எனக்கு இது ஒரு 15%லேருந்து 20% வரைக்கும் கொண்டு போணும்னு எனக்கு ஆசை. கண்டிப்பா இங்க வந்து இது வந்து ஐடிசி தான் கண்டிப்பா. இந்த ஐடிசில கொஞ்சம் நான் ஏத்தணும். அதுக்கப்புறம் சில கன்சியூமர் ஸ்டாக்ஸ் வந்து எனக்கு டார்கெட்ல இருக்கு ரொம்ப நாளா. ஆ அதெல்லாம் வாங்குறதுக்கு டைம் இல்ல, பணம் இல்ல. பணம் தான் இல்ல. டைம் எங்க இருக்கு? பணம் இல்ல. பணம் இருந்துச்சுன்னா வாங்கலாம். நம்ம வரப்பலாம் வாங்குவோம். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். அந்த வகையில கன்சியூமர் வந்து ரொம்ப முக்கியமானது. இத நம்ம ஏத்தணும். இப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது எல்லாம் தாண்டி 2 விஷயம் இங்க பாருங்க. இது வந்து இடிஎஃப், இது வந்து கோல்ட் பாண்ட். இது 2மே பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலர் ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து கொஞ்சம் விலகி இருக்கிற ஒரு விஷயங்கள். சரிங்களா? இப்ப இடிஎஃப் வந்து எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் டைரக்ட்டா இண்டெக்ஸ பர்ச்சேஸ் பண்றது. இப்ப நான் வந்து ஐடில நான் வாங்குறேன் அப்படின்னா, ஐடில 1, 2 ஸ்டாக்ஸ் வச்சிருப்பேன். பட் ஐடி பீஸ் வாங்குறப்ப, கலவையா ஒரு மல்டி கேப்ல நான் போய் ஐடில கன்டினியூஸா இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ இது வந்து ஹெட்ஜிங் மாரி எனக்கு. இதில ஏதாவது சரிவு அடைஞ்சுச்சுன்னா, இது கொஞ்சம் காப்பாத்தும். ஸோ ஐடி இண்டஸ்ட்ரி எனக்கு கரெக்ட்டா வச்சுக்கிறதுக்கு இடிஎஃப் வச்சிருப்பேன். அப்ப நிஃப்டில வந்து லார்ஜ் கேப் என்ட்ரி நீங்க பார்த்தீங்க ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த லார்ஜ் கேப்ல கம்மியா இருக்கும்பொழுது, நான் நிஃப்டி பீஸ்ல போய் போடும்பொழுது, அது எனக்கு வந்து ஒரு எப்படி மிக்ஸ்சர் மாரி. எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு கலக்கி அதில ஒரு 100 கிராம் குடுங்க அப்படின்னு ஒரு காமெடி இருக்கும். கவுண்டமணியோட. அது மாதிரி நிஃப்டி பீஸ். இண்டெக்ஸே போய் கொஞ்சம் கொஞ்சம் வாங்குறது. அதுவுமே எனக்கு ஹெட்ஜிங்க்காக யூஸ் ஆகும். ஸோ இந்த இடிஎஃப்ல நான் வந்து இண்டெக்ஸ்ல வந்து டைரக்ட்டா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதில 16% இருக்கு. ஐ அம் ஹேப்பி அபவுட் இட். 15க்கு மேல இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. அதில வந்து 16 இருக்கு. இட்ஸ் ஓகே. ஆனா, இப்ப சமீபத்தில நான் அதில ரொம்ப நாள் ஆச்சு இன்வெஸ்ட் பண்ணி. பட் இருந்தாலும் முன்னாடியே நான் நெறைய இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். பட் இத கன்டின்யூ பண்ணணும். ஒரு 20க்கு கொண்டுட்டு வரணும்னு நெனைச்சிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கோல்ட் பாண்ட்ஸ். சாவரின் கோல்ட் பாண்ட். கவர்மெண்ட் எப்பப்பலாம் அனௌன்ஸ் பண்ணாங்க, நெறைய பண்ணாங்க. நான் 2 வாட்டி வாங்குனேன். அது வந்து எனக்கு ஒரு என்னோட போர்ட்ஃபோலியோல 3% இருக்கு. பட் இது வந்து கண்டிப்பா இருக்கணும். ஒரு ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோல கோல்ட் போர்ட்ஃபோலியோ மிக்ஸ் ஆயிருந்துச்சுன்னா, அதுவுமே ஹெட்ஜிங்க்காக தான். நீங்க என்னுடைய கோல்ட் பீஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா, நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன் பாருங்க. கோல்ட் பீஸ் வீடியோ சொல்றப்ப நான் தெளிவா சொல்லியிருப்பேன். நான் சார்ட்டையும் கம்பேர் பண்ணி காட்டியிருப்பேன். 90% ஆஃப் த டைம் ஈக்விட்டி மேல போகுறப்ப கோல்டு கீழ வரும். கோல்டு கீழ இருக்கும்போது ஈக்விட்டி மேல இருக்கும். இல்ல ஈக்விட்டி கீழ வரும்போது கோல்டு மேல போகும். ஸோ வந்து உங்க போர்ட்ஃபோலியோல கோல்டு இருக்கும்பொழுது, உங்க ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோ கீழ இறங்குறப்ப, இது கொஞ்சம் ஒரு அ ஒரு ஒரு கொஞ்சம் புஷ் பண்ணிவிடும் உங்க போர்ட்ஃபோலியோவ. கொஞ்சம் லாஸ கொஞ்சம் மினிமைஸ் பண்றதுக்கு கோல்டு தேவ. அது இல்லாம லாங்கர் டெர்ம்க்கு, லாங்கர் பீரியடுக்கு கோல்ட சேர்த்து வைக்கிறது நல்லது. நம்ம வீட்ல சேர்த்து வைக்கிறத விட இந்த மாரி கோல்டு பாண்ட்ஸ், டிஜிட்டல் கோல்டு வந்து வாங்கி வைக்கிறதும் நம்ம போர்ட்ஃபோலியோல ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். அத நான் எக்ஸ்ப்ளனேஷன் கோல்டு பேஸ் வீடியோல குடுத்துருக்கேன். போய் பாருங்க. ஸோ அந்த வகையில இது 2யும் நானு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது என்னோட போர்ட்ஃபோலியோ. நான் சொன்ன மாரி இந்த இதற்கு பாருங்க மெட்டீரியல், யுட்டிலிட்டீஸ் இதெல்லாம் கொஞ்சம் என்னோட இதில ட்ரிம் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டுருக்கேன். மீதி எதையும் ட்ரிம் பண்ற ஐடியா இல்ல. நறுக்குன்னு ஒரு 5லேருந்து 6 செக்டார் வச்சுக்கணும். மினிமம் 15லேருந்து 20% வச்சோம்னா, உங்களுக்கு ஓவராலா 100% வந்து கரெக்ட்டா வந்துரும். இன்னைக்கு டேட்டுக்கு இதுதான் என்னுடைய கரண்ட் போர்ட்ஃபோலியோ. நான் சொன்ன மாரி இதெல்லாம் நான் வந்து கழட்டி விடணும் அப்படின்னு நினச்சிட்டுருக்கேன். சாரி எனர்ஜி இல்ல. யுட்டிலிட்டீஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் வந்து கழட்டி விடணும்னு நினச்சிட்டுருக்கேன். இத பார்ப்போம். கரெக்ட்டான டைம் வரப்ப ப்ராஃபிட்டா புக் பண்ணிட்டு வெளில வரலாம். இது கீழ என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குன்றத பார்த்துட்டு முடிவு பண்ணலாம். பை டிஃபால்ட்டா அப்படியே செக்டார வச்சும் போ முடியாது. சில செக்டார்ல நல்லதா நமக்கு போர்ட்ஃபோலியோ மல்டிபேகர் ஆவறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா, வி ஷுட் கீப் இட். ஸோ இதுதான் செக்டார் வைஸ் அலோகேஷன். இதனோட பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் தான் இங்க நான் குடுத்துருக்கேன். கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். இத பார்த்தாலே நமக்கு இந்த டேட்டாவ பார்க்கறத விட இத பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெளிவா இருக்கும். எங்கெங்கலாம் நம்ம லேகிங், எங்கெல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கோ, அத இன்க்ரீஸ் பண்ணோம்னா, ஓரளவுக்கு எல்லாமே சமமா இருக்க மாரி போர்ட்ஃபோலியோ கொண்டு வந்துடலாம். இது வந்து செக்டார் வைஸ் அலோகேஷன்.
அடுத்தது நாங்கள் வந்து ஒவ்வொரு செக்டார்லையும் எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் தான் நிறையா வச்சுருக்கேன். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு இண்டஸ்ட்ரியில் தான் நிறைய ப்ராஃபிட்டும் இருக்குது. 44% எனக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் செக்டாரில் தான் எனக்கு கொடுத்துருக்கு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வச்சுருக்கிறது ஃபைனான்ஷியல்ஸ் கம்மியாக வச்சுருக்கேன், ஐடி நிறையா வச்சுருக்கேன். பட் இங்கே உல்டாவா ஃபைனான்ஷியல்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு 25% வந்து எனக்கு ஃபைனான்ஷியல் இண்டஸ்ட்ரீஸ் தான் செக்டாரில் தான் எனக்கு ப்ராஃபிட் இருக்குது. 3வது ETF இங்கேயும் 3வது ETF தான். ஸோ வி ஆர் இன் கரெக்டான பொசிஷனில் தான் இருக்குது. ஐடி இந்த ஃபைனான்ஷியல்ஸும் ஐடியும் தான் அப்படியே மாறி இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்சியூமர் ஹெல்த் கேர் வந்து கீழே வந்துருச்சு, கன்சியூமர் மேலே போயிருக்கு. இதுவும் ஒரு சின்ன சேஞ்ச், ஆனால் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. இது ஒரு 7%, இது ஒரு 3%. கோல்டு பாண்டில் ஒரு 2%. எனர்ஜி, யூட்டிலிட்டிஸ், மெட்டீரியல். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த யூட்டிலிட்டிஸ், மெட்டீரியல் இதெல்லாம் கழட்டி விட்டுறணும். ஏன்னா இது டைல் ஸ்டாக் மாதிரி எனக்கு இருக்குது. ரொம்ப கம்மி ப்ராஃபிட்டு, எதுக்கு தேவையில்லாமல் போர்ட்ஃபோலியோவில். இது வந்து நமக்கு சுமை தான். இந்த சுமையை கழட்டி விடணும் சீக்கிரம். அடுத்தது கன்சியூமர் ஸ்டேபிள்ஸ் வந்து மைனஸில் இருக்குது எனக்கு. நான் சொன்னேன் இல்லைங்களா, கன்சியூமர் ஸ்டேபிளில் இருக்கிற ஒரே ஸ்டாக் ஐடிசி தான். அது மைனஸில் இருந்தாலும் எனக்கு கவலை கிடையாது. ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி. அதுவும் வந்து இப்போ இந்த டொபாக்கோலேருந்து இந்த பிரிட்டிஷ் கம்பெனியை கொஞ்சம் வெளியில் போகிற மாதிரிலாம் பேச்சு இருக்குது. இதெல்லாம் எப்படி பார்த்தாலும் இட்ஸ் வெரி குட் கம்பெனி. இதில் வந்து நான் மைனஸ் இருந்தாலும் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா நான் இப்போ தான் என்ட்ரு ஆனேன். ஆனால் நிறையா சேர்க்கணும்னு நான் ஆசைப்பட்டுருக்கேன். அதனால் இதை வந்து பூஸ்ட் பண்ணி மேலே கொண்டு வந்துடுவேன். கன்சியூமரில் இதுக்கு கீழே கொண்டு வந்துடுவேன். எனக்கு புட்டுகதர் பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே கன்சியூமர் தான். நான் பிரித்து வச்சுருக்கேன். ஃபுல்லாக கன்சியூமர் அப்படின்னு போட்டிங்கன்னா அரௌண்ட் 8% இருக்குது. இந்த 8 வந்து ஒரு 20% மாற்றணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஸோ இதான் என்னுடைய ப்ராஃபிட்டோடைய செக்டார் வைஸ் ப்ராஃபிட் வந்து இங்கே இருக்குது. கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பார்த்தாலும் இண்டஸ்ட்ரியில் எனக்கு நிறையா கொடுத்துருக்கு. நம்ம பிளான் பண்ணி தான் இந்த இண்டஸ்ட்ரியல்ஸ் செக்டாரில் நிறையா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். நான் சொன்ன மாதிரி பேட்டரிலாம் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்கு எனக்கு. இன்னும் நம்ம வி ஆர் கீப்பிங் இட். பார்க்கலாம். இதுதான் என்னுடைய செக்டார் வைஸ் ப்ராஃபிட். இப்போ புரியுதுங்களா? நான் குவார்ட்டர்லி ஒன்ஸ் என்னோடய போர்ட்ஃபோலியோ டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரி அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போ தான் எனக்கு ஒரு புது தெம்பு கிடைக்கும். நான் எங்கே நிற்கிறேன், நான் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நான் தெளிவாக இதிலேயே நான் புரிஞ்சுக்கிட்டு தான் ஜீரோதாவில் போய் வேலை பார்ப்பேன். அதனால தான் நான் டவுன்லோட் பண்ணி நான் என்னுடைய லோக்கல் மெஷினில் வச்சு நான் வேலை பார்ப்பேன். இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இதுமாரி பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல சேஞ்ச் தெரியும். இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறப்ப உங்கள் இன்வெஸ்டிங் ஸ்டைல் கண்டிப்பாக மாறும். சரி, இப்போ நம்ம செக்டார் வைஸ் ப்ராஃபிட் பார்த்துட்டோம். இப்போ ஓவராலாக நமக்கு யாரெல்லாம் நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்கா அப்படிங்கிறத டாப் கெய்னரில் பார்க்கலாம். இந்த டாப் கெயின் கான்ட்ரிபியூட்டர்ஸ் யாரெல்லாம் எனக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன்னா ஸ்டாக் வைஸாக போட்டிருக்கேன். இது எல்லா ஸ்டாக்கையும் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அபவ் 100% என்னுடைய 37-38 ஸ்டாக்கில் 100% மேலே டபுள் ஆன ஸ்டாக்ஸ் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 9 ஸ்டாக்ஸ் இருக்குது. அதில் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா ஆர்இசி லிமிடெட், சாரி நாட் ஆர்இசி, ஐஆர்எஃப்சி பார்த்தீங்கன்னா ஒரு 500% எனக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நீங்கள் இங்கேயே பார்க்கலாம். நல்லா ஐஆர்எஃப்சியை பார்த்தீங்கன்னா வேர் இஸ் ஐஆர்எஃப்சி, இந்தியன் ரயில்வேஸ் ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன். இது நான் வந்து ஐஆர்எஃப்சியை வந்து ஐபிஓவில் வாங்கினேன். 26 ரூபாய்க்கு வந்தது. அது ரொம்ப டவுன் ஆச்சு. ரொம்ப நாள் வந்து அது ஏறவே இல்லை. 19 ரூபாய்க்கெலாம் போச்சு, 23 ரூபா, 24 ரூபா இப்படியே இருந்தது. என் கூட வாங்கின நிறைய பேர் விற்றுட்டாங்க. பட் ஐ ஹேட் அ ஸ்ட்ராங் கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு எனக்கு. இதை வந்து நம்ம கண்டிப்பாக வச்சுக்கிறோம். இது வந்து என்னைக்கு ஏன்னா அந்த கம்பெனியோடைய ஃபண்டமெண்டல்ஸ் அப்படி இருந்தது. அவங்களோட பிஸ்னஸ், அவங்க வந்து எப்படி பிஸ்னஸ் பண்ணுறாங்க இதை பற்றி நான் தனியாக வீடியோ போடுறேன். அதெல்லாம் நான் புரிஞ்சு தான் எவ்வளோ நாள் அது கீழே இருந்தாலும் விடாபிடியாக நான் வந்து அக்யூமுலேட் பண்ணிகிட்டே இருந்தேன். என்னோடய ஆவரேஜ் ப்ரைஸ் 24. நீங்கள் நான் சொன்ன மாதிரி நான் ஐபிஓவில் 26 ரூபீஸ்க்கு வாங்கினேன். அதுக்கப்புறம் அது 19 ரூபீஸ்க்கெலாம் போச்சு. எப்பப்போலாம் எனக்கு கிடைக்குதோ கொஞ்சம் கொஞ்சமாக 10 ஸ்டாக், 20 அது மாதிரி நல்லா சேர்த்து வச்சு ஐஆர்எஃப்சியை வந்து 24க்கு நான் கொண்டு வந்து 19 இருக்கப்போ என்னால் பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. பட் ஸ்டில் ஆவரேஜாக 24 ரூபீஸ்க்கு நான் இதை வாங்கி வச்சுருக்கேன். இன்றைக்கி பாருங்கள் அது 148 ரூபாயில் இருக்குது. நான் இன்றைக்கி சொல்கிறேன் இது இதோடு நிற்காதுங்க. கவர்மெண்ட் ஸ்டாக்ஸ் விற்றுருவாங்க, ப்ராஃபிட் புக் பண்ணிடுவாங்க, இது ஒரு ஃபால்ஸ் பூம் மாதிரி இருக்குது. லெட் இட் பி, அதெல்லாம் இருக்க தான் செய்யும். பட் இருந்தாலுமே இவங்களுடைய பிஸ்னஸ் ஸ்ட்ராங்கு. இந்த ஏரியாவில் இவங்க யூனிக். ரயில்வேஸ்க்கு ஃபைனான்ஸ் பண்ணுற ஒரே கம்பெனி இவங்க தான். 2-3 இருந்தாலுமே இவங்க தான் வந்து ஒரு ஹப்பு மாதிரி. இதை பற்றி நான் தனியாக பேசுகிறேன் ஒரு வீடியோவில். ஸோ இப்போ வந்து 500 மடங்கு 500% எனக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இந்த ஸ்டாக். 500.08 இன்றைக்கி டேட்டுக்கு, அதாவது 10th மே லாஸ்ட் ட்ரேடிங் செஷன் ஃப்ரைடே. இன்றைக்கி 11 மே இன்றைக்கி தான் டவுன்லோட் பண்ணது. ஐஆர்எஃப்சி 500%, ஆர்இசி 446%,
இந்த ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கம்பெனி பார்த்தீங்கன்னா, இது வந்து இனிஷியலா ஒரு இப்ப நான் 2018 நெனைக்கிறேன். 2018லயோ 19 வாக்குல நான் இது வாங்கியிருந்தேன். வாங்கியிருந்து கொஞ்சம் வச்சிருந்தேன். பட் ஆனா, அது ஒண்ணுமே பெர்ஃபார்ம் பண்ணல. இதெல்லாம் நான் ஆரம்பத்தில வாங்கினது. பெர்ஃபார்மே பண்ணாம, ஒண்ணுமே எனக்கு லாபம் கிடைக்காம, நொந்து போய் நான் வித்தேன் ஒரு ஸ்டேஜ்ல. அதில எக்ஸிட் ஆயிட்டு வந்தேன். ஓகே. மோர் ஆர் லெஸ் கம்மி ப்ராஃபிட்ல வெளில வந்தேன். எப்பன்னா 2018 வாக்குல நெனைக்கிறேன். 18, 19ல. ஆனா, அதில கொஞ்சம் ஸ்டாக்ஸ் நான் வச்சிருந்தேன். டிவிடெண்ட் வந்து சூப்பரா குடுப்பாங்க. இந்த கம்பெனி. டிவிடெண்டுக்காகவே இந்த ஸ்டாக் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு, ப்ராஃபிட்டே இல்லனாலும் பரவால்ல. டிவிடெண்ட் வருது. ஒரு ஸ்டாக் இருந்துட்டு போட்டுமே! அப்படின்னு ரொம்ப கம்மியா டிவிடெண்ட்னா எவ்வளோங்க? ரூ. 100 ரூ. 50 அந்த மாரி எனக்கு என்னுடைய குவான்டிட்டிக்கு அவ்வளோதான் கிடைக்கும். அது மாரி வச்சிருந்தேன். சும்மா கிடக்கணும். இப்ப நீங்க நீங்க இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பழைய அக்கவுண்ட்டுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? இங்க கூட நான் ஆர்இசி வச்சிருந்திருப்பேன் கொஞ்சோண்டு. இன்னொரு ஆவரேஜா ரூ. 104க்கு வாங்கியிருக்கேன். அது முன்னாடி சாரி இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, பழைய அக்கவுண்ட்ல ஆர்இசியும் கொஞ்சம் இருக்கும். சரிங்களா? இப்ப பார்த்தீங்கன்னா, திரும்பி இங்க வந்துருவோம். ஆர்இசி வந்து அதுக்கப்புறம் வித்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது நல்லா வளர்ச்சி அடைஞ்சது. அப்ப தான் எனக்கு ஒரு லெசன் லேர்ன்ட். நானே கத்துக்கிட்டேன். ஓகே நம்ம ஏன் வித்தோம்? விக்காம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே! அப்படின்னு சொல்லிட்டு, ஆர்இசிய வந்து திரும்ப வாங்க ஆரம்பிச்சேன். ஆர்இசி எல்லாம் வந்து நானு ரொம்ப கம்மி ரேட்டுக்குலாம் அப்ப நம்ம பார்த்துருந்தோம். அப்புறமா திரும்ப ஆர்இசில என்ட்ரி குடுத்து, பொறுமையா அக்யூமுலேட் பண்ணி, இப்போதைக்கு எனக்கு வந்து ஒரு 400% இருக்கு. ஐ வில் கீப் ஆன் இன்வெஸ்டிங். எனக்கு கிடைக்கிறப்பலாம் நான் ஆர்இசில போடுவேன். ஏன்னா, இந்த கம்பெனியோடைய பிசினஸ் அப்படி. ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கம்பெனி. உங்களுக்கு தெரியும் இந்தியா வந்து 70லேருந்து 80% கிராமங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு நாடு. இங்க வந்து அடித்தட்டு மக்கள் நெறையா இருக்கிறாங்க. இன்னும் கரண்ட்டே இல்லாத பல கிராமங்கள் நார்த் இந்தியா சைட்லாம் இருக்கு. ஆ இப்ப இந்திய கவர்மெண்ட் வந்து எல்லா இடத்துக்கும் எலக்ட்ரிஃபிகேஷன் குடுக்குறாங்க. மின்சாரம் சப்ளை பண்றதுக்கு. ரூரல் ஏரியா கிராமப்புறங்களுக்கெல்லாம் அவங்க கொண்டு சேர்க்கறதுக்காக இருக்கிற ஒரு எலக்ட்ரிஃபிகேஷன் கம்பெனி தான். இத பத்தி நம்ம தனியா பேசுவோம். ஸோ இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கீழ வருங்க. இந்தியா ஒரு நாடு வளருதுன்னா, அந்த நாட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்ந்தே ஆகணும். வாய்ப்பே இல்ல. ஒரு ரோடு போடணும், ஒரு கரண்ட் சப்ளை பண்ணணும். இந்த மாரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து வளர்ச்சிக்கு ஒரு முதுகெலும்பு. ஸோ அப்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்கெங்கெல்லாம் தேவை, என்ன மாரி இடத்துல தேவையோ, அந்த மாரியான விஷயங்கள நம்ம அர்லியராவே போய் ஐடென்டிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கணும். அந்த மாரி விஷயங்கள் தான் இந்த ஆர்இசி லிமிடெட். இதெல்லாம் நம்ம வந்து போட்டு வச்சிருக்கோம். 400% இருக்கு. அடுத்தது ஹெச்பிஎல் பவர். நான் சொன்னேன் இல்லைங்களா? சில பேட்டரி ஸ்டாக்ஸ். அதில என்னோட பிக் வந்து இதெல்லாம் வந்து ஒரு 2 டிஜிட்ல இருந்துச்சு இந்த எலக்ட்ரிக் ஹெச்பிஎல் பவர். இங்க பார்த்தீங்கன்னா, அப்பலாம் இந்த ஸ்டாக் பத்தி நெறைய பேருக்கு யாருக்கும் தெரியாது. இப்ப மேபி நெறைய பேர் பார்த்துருக்கலாம். நான் வந்து பேட்டரியில யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு அனலைசிஸ் பண்ணி, அதில வந்து பிக்கர் பிளேயர் அமரராஜா பேட்டரி, எவ எவரெடி. எவரெடி நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கோமே, கடையில பேட்டரி இருக்கு. ஃபண்டமெண்டலி கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் பரவால்ல, சும்மா வைப்போம். கம்பெனி இருக்கும். கம்பெனி திவால் ஆகாது அப்படின்ற மாரில அதையும் நான் இன்க்ளூட் பண்ணேன். எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் அமரராஜா இண்டஸ்ட்ரீஸ் வந்து 2 மேஜர் பிளேயர்ஸ் இன் த இண்டஸ்ட்ரி. அவங்க 2 பேரும் கண்டிப்பா வைக்கணும்னு அவங்கள கொண்டு வந்தோம். எவரிடே நமக்கு தெரியுன்றதுனால அத கொண்டு வந்தோம் 3. 4வதா ஹெச்பிஎல் பவர கொண்டு வந்தோம். ஹெச்பிஎல் பவரும், ஒலக்ட்ராவும் பென்னி ஸ்டாக்ஸ். அன்னைக்கு டேட்டுக்கு நான் பார்க்குறப்ப ரொம்ப கம்மி. இந்த இது பாருங்களேன். ஆ ஹெச்பிஎல் பவர் ரூ. 100. நடுவுல நான் வாங்கிக்கிட்டே இருந்ததுனால எஸ்ஐபி முறையில உங்களுக்கு இது ஜாஸ்தியா தெரியுது ஆவரேஜ் காஸ்ட். என்னோட இனிஷியல் இன்வெஸ்ட்மென்ட்லாம் பார்த்தீங்கன்னா 2 டிஜிட். டபுள் டிஜிட்ல இருந்துச்சு இந்த ஸ்டாக்கோட விலை. அப்ப இந்த ஸ்டாக்லாம் பென்னி ஸ்டாக் யாரும் பெருசா கண்டுக்கல. அப்பவே நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஹெச்பிஎல் பவர் என்னுடைய எஸ்ஐபி ஸ்மால் கேஸ்ல ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த 5 ஸ்டாக்கையும் தான் என்னுடைய பேட்டரி ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாசம் அதில இன்வெஸ்ட் பண்ணேன் ரெகுலரா. அதில தான் எனக்கு இந்த ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. இன்னொரு லெசன் லேர்ன்ட் என்னன்னா, ஸ்டே இன்வெஸ்டிங். கன்டினியூஸா இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருங்க. அப்ஸ், டவுன்ஸ்லாம் பார்க்கக்கூடாது. உங்களுக்கு ஒரு இண்டஸ்ட்ரி மேல கான்ஃபிடன்ஸ் இருக்கு, ஒரு ஸ்டாக் மேல கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னா, கன்டின்யூ பண்ணிட்டே இருங்க. அன்லெஸ் அதர்வைஸ் ஒரு பெரிய மேஜர் சேஞ்ச் அந்த கம்பெனில இருக்கு. பெரிய இஷ்யூ இருந்தா மட்டும் தான் நீங்க கன்சிடர் பண்ணணும். அதுவரைக்கும் கீப் ஆன் இன்வெஸ்டிங். அந்த வகையில எனக்கு இது நல்ல கெயின் குடுத்துச்சு. அதனால தான் இண்டஸ்ட்ரியல் செக்டார்ல 44% ஓவராலா எனக்கு குடுத்துருக்கு. அடுத்தது திரும்ப இந்த ஆர்இசின்னு சொன்னீங்களா, அதே தான். இங்க ஒரு 400% இது வந்து ஐ திங்க் ஐசிஐசில இருக்கு. அது ஒரு 300%. புட் டுகெதரா வந்து ஒரு 400% எனக்கு வந்து ஆர்இசில இருக்கு. அடுத்து தங்கமயில். இது ஒரு சூப்பரான ஸ்டாக்குங்க. தங்கமயில் ஸ்டாக் வந்து நான்லாம் ஆரம்பத்தில மிஸ் பண்ணிட்டேன் ஆக்சுவலி. அப்புறமா ஒரு வாய்ப்புக்காக வெயிட் பண்ணேன். எனக்கு அந்த வாய்ப்பே வரல. அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, சரி விலை எவ்வளோ இருந்தாலும் பரவால்ல. ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கா இருக்கு. கோல்டு
அப்புறம் என்ன இதோட சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? சவுத் இந்தியா அந்த சைடில் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அந்த பக்கம் தேனி, விருதுநகர், தூத்துக்குடி இந்த ஏரியாலாம் பயங்கர ஸ்ட்ராங். அந்த பக்கம் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா தெரியும். எங்கே பார்த்தாலும் இந்த கம்பெனி பார்க்கலாம். தங்கமயில் ஜுவல்லரி, மதுரைக்கு அந்த பக்கம். ஸோ இதெல்லாம் நான் நேரா பார்த்துருக்கேன். அப்புறம் வந்து கம்பெனியோடைய ஃபண்டமெண்டல்ஸ் அதனால் இதில் ரொம்ப நாள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சி நான் இறங்குனேன். எனக்கு வந்து கம்மியாக தான் இன்வெஸ்ட் பண்ணேன் நான் ஆக்சுவலாக தங்கமயில்ல. அதேமாரி ரொம்ப எர்லியர் ஸ்டேஜ்லாம் நான் இன்வெஸ்ட் பண்ணல. ரீசென்ட்டாக தான் லெஸ் தென் எ இயர் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். கரெக்ட்டா வந்து அவங்க இந்த போனஸ் அதெல்லாம் அறிவிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? அதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் புத்திசாலித்தனமா. அப்புறம் எனக்கு போனஸ் கிடைச்சது. அதுக்கப்புறம் நல்ல வளர்ச்சி. சூப்பரா ஒரு ப்ராஃபிட்டு டபுள் ஆயிடுச்சு. ஸோ தங்கமயில் வந்து கோல்டு. கோல்டு அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். டைட்டன் கூட வாங்கணும்னு எனக்கு கோல்டுன்றப்பவே இது இன்னொரு விஷயம் சேர்த்து சொல்றேன். டைட்டன் வந்து வாங்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. எனக்கும் ஆசை தான் வாங்கணும்னு. பட் நான் எப்போ பார்த்தாலுமே என்ன பொறுத்தவரைக்கும் அது ஒரு எக்ஸ்பென்சிவ் ஸ்டாக்காவே என் கண்ணுக்கு தெரியும். என்னைக்காவது ஒரு நாள் கிராஷ் ஆச்சுன்னா அது கீழ வரும் அப்போ வாங்கிக்கலாம். இப்படியே மைண்ட் செட்ல அத விட்டுட்டேன். நெறையா போயிட்டே தான் இருக்கு. இது வந்து ஹியூமன் நேச்சர் தான். பட் ஸ்டில் வந்து ம் ஒரு நம்பர் படி பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு எக்ஸ்பென்சிவ் ஸ்டாக்கா தான் தெரியும் நமக்கு. புக் வேல்யூவா இருக்கட்டும், அதோட பி ரேஷியோவா இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்பென்சிவ் ஸ்டாக்காவே இருக்கும். அதனாலேயே நான் அந்த டைட்டன விட்டு அவாய்ட் பண்ணிட்டே இருந்தேன். அப்ப நான் பார்த்தேன், டைட்டனுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன? அப்படின்னு பார்க்குறப்ப கல்யாண் ஜுவல்லரி, தங்கமயில் ஜுவல்லரி இதெல்லாம் இருந்தது. அப்ப நான் யோசிச்சப்ப, கல்யாண் ஜுவல்லரி நல்ல உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் குடுத்துருக்கும். நோ டவுட். நம்ம கம்பேரே பண்ணல. கல்யாண் ஜுவல்லரி எவ்வளோ நல்லா தான் இன்வெஸ்டர்ஸ்க்கு ரிட்டர்ன்ஸ் குடுத்துருக்கு. அதேமாரி தங்கமயிலும். நான் வந்து என்ன பண்ணேன், கல்யாணா, தங்கமயிலா அப்படின்றப்ப, ஐ சூஸ் தங்கமயில். கல்யாண் ஜுவல்லரி என்ட்ட இல்ல. கல்யாண் ஜுவல்லரியும், டைட்டன் ஜுவல்லரியும் இந்த தங்கமயில் ஜுவல்லரியோட போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஐடியா எனக்கு இருக்கு. ஃப்யூச்சர்ல பார்ப்போம். அதுக்கான கிராஷ் வந்தாவோ, இல்ல நல்ல ரேட்டு கிடைச்சாலோ, இல்ல எந்த டைம்ல பணம் இருந்தாலோ நம்ம திங்க் பண்ணிக்கலாம். ஆனா இப்போதைக்கு ஐ அம் ஃபோக்கஸிங் ஆன் தங்கமயில். அது ஒரு ஸ்மால் கேப். இந்த ஸ்மால் கேப் வந்து மிட் கேப்பாவோ, லார்ஜ் கேப்பாவோ வளர்றதுக்கு ரொம்ப நாள் எடுக்காது. அதனால தான் இப்போவே போய் ஸ்மால் கேப்பா இருக்கிறப்பவே அதில இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் ஐ அம் ஸ்டேயிங் இன் தங்கமயில். அது எனக்கு நல்ல ப்ராஃபிட் குடுத்துருக்கு. அடுத்து எக்ஸைட் இண்டஸ்ட்ரி நான் இப்ப பேசிட்டோம். ஒலக்ட்ராவும் பேசிட்டோம். ஒலக்ட்ராவும் அதே மாரி தான். ஒலக்ட்ரா கிரீன் டெக் இதெல்லாம் வந்து இந்த பேட்டரி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கப்பலாம் ஐ சூஸ் திஸ். கடைசியில நம்ம நெனச்ச மாரியே நடுவுல சமீபத்தில இதுக்கு ஒரு பெரிய மகாராஷ்டிரால பெரிய ஆர்டர்லாம் கிடைச்சது. அப்புறம் இல்லன்னாங்க. வாட்டெவர் நல்ல ஏற்றம். எனக்கு வந்து ஒரு 100% ரிட்டர்ன் குடுத்த ஒரு கம்பெனி. ஓஎன்ஜிசி எல்லாருக்கும் தெரிஞ்சது. டிவிடெண்டுக்காகவே நான் சில ஸ்டாக்ஸ் வச்சிருக்கேன். அதில இதுவும் ஒண்ணு. ஆர்இசி, ஐஆர்எஃப்சி, ஓஎன்ஜிசி, கேஸ்ட்ரால் இண்டியா, செயில் கூட வச்சிருந்தேன். இப்ப நான் வச்சில்ல வித்துட்டேன். அ இப்ப பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளா இந்த ஆர்இசி கத தான். ரொம்ப நாளா இந்த ரூ. 100 ரூ. 90 ரூ. 80 இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, நல்லா ரூ. 140 அந்த ரேஞ்சுக்குலாம் போயிடுச்சு. அது ஒரு சைக்கிள் தான். திரும்ப அது கீழ வரும். ஏன்னா டிவிடெண்ட் குடுக்குறாங்க இல்லைங்களா? டிவிடெண்ட் குடுக்குறப்போ ஆட்டோமேட்டிக்கா அதனோட வேல்யூவேஷன் கம்மியாகும். அது கீழ அடிச்சு இறக்குவாங்க. திரும்பவும் ஏத்துவாங்க. இது ஒரு சைக்கிளிக் மாரி அதில ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால வந்து சில ஸ்டாக்ஸ நான் டிவிடெண்டுக்காக வச்சிருக்கேன். அதில இதெல்லாம் ஒண்ணு. அடுத்தது முக்கியமானது பேங்கிங் செக்டார்லயும் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வச்சிருக்கிற HDFC, ஐசிஐசிஐ பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இதெல்லாம் நான் வச்சில்ல. நான் எல்லாத்துலயுமே வந்து கொஞ்சம் சூஸியா தான் வச்சிருக்கேன். பேங்கிங் செக்டார்ல என்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்ன கம்பெனிஸ் தான் இருக்கேன். எது வளர்ச்சிக்கு இன்னும் லெவரேஜ் பண்ணலாம். இன்னும் வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிற கம்பெனி மட்டும் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்ப HDFC எடுத்தீங்கன்னா, ஸ்டேபிளா இருக்கும். வளர்ச்சி ரொம்ப அக்ரெசிவா இருக்காது. அதே மாரி தான் இன்ஃபோசிஸ் அந்த மாரி கம்பெனிலாம். அதே மாரி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவ எடுத்துக்கோங்க. கோட்டாக் இந்த மாரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல வளர்ந்த கம்பெனிஸ். ஐசிஐசிஐ பேங்க் வந்து 900 இருந்தப்ப நான் வந்து அது வந்து 700, 800 ரேஞ்சுக்கு நான் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அது வரவே இல்ல. இட்ஸ் மூவ்ட் அப் டூ 1000 மேல போய் 1300 ஏதோ 1100 400 இதுல இருக்குன்னு நெனைக்கிறேன். நான் வாட்ச் பண்றத விட்டுட்டேன். பார்க்கலாம். என்னைக்காவது பேங்க்கு ஒரு கிராஷ் 10 வருஷத்துக்கு ஒரு கிராஷ் வரும். அப்ப பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். பட் ஆனா நல்ல கம்பெனிஸ். ஆனா அக்ரெசிவா க்ரோ ஆவறதுக்கு சில பேங்க்ஸ நம்ம சூஸ் பண்ணி வச்சிருக்கோம். அந்த மாரி வகையில தான் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ல நான் சூஸ் பண்ணது உஜ்வைன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். இந்த HDFC பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் இதுக்கு நிகரான பேங்க் நான் சூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். அடுத்தது ஸ்மால் கேப்ல 2 பேங்க் நான் வச்சிருக்கேன். ஒண்ணு உஜ்வைன் ஸ்மால் ஃபைனான்ஸ், இன்னொன்னு தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க். நம்ம எதையும் ஒரே இதில வைக்காம 2 பிரிச்சு போட்டு 2யும் ஓட விடுறது. எது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு செக் பண்ணிக்கிறதுக்காக எல்லா செக்டார்லயும் நான் 2 ஸ்டாக் வச்சிருப்பேன். அந்த வகையில ஸ்மால் கேப்ல உஜ்வைன் ஸ்மால் ஃபைனான்ஸும், இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்கும் வச்சிருக்கேன். அத பத்தி நம்ம தனியா பேசியிருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த 9 ஸ்டாக்கும் தான் எனக்கு மல்டி பேக்கர்ஸ். ஓவராலா இந்த செக்டார் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 23% என்னோட ப்ராஃபிட்ல கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. இந்த 81 என்ன பார்க்குறீங்களா? என்னுடைய மொத்த போர்ட்ஃபோலியோவுடைய இது வந்து ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவுடைய கெயின் வந்து 81.5%. இது எப்படியாவது 100%ல
பார்த்துரணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசையாக இருக்கேன். வர அன்னைக்கு நான் காட்டுறேன். பட் இப்போதைக்கு 81% இருக்கு. பட் லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் அரவுண்ட் 84 பாயிண்ட் சம்திங் அரவுண்ட் 85% இருந்துச்சு. தொடர்ந்து 4, 5 நாளா நிஃப்டி பயங்கர சரிவுனால எனக்கு ஒரு 4, 5% இறங்குச்சு. திரும்பி ஃப்ரைடேல கொஞ்சம் ஏறுனதுனால இது 81க்கு வந்திருக்கு. இல்லைன்னா இது வந்து ஒரு 85, 86 கிட்ட போயிடுச்சு. இறங்கிருச்சு ஒரு 4, 5% பார்க்கலாம். அடுத்தது வந்து எனக்கு இப்போ இது பார்த்தீங்கன்னா அபோவ் 100%. இப்போ 50%லேருந்து 100%க்குள்ளே இருக்கிறது ஒரு 10 ஸ்டாக் இருக்குது. 10 ஸ்டாக் வந்து 50க்கு மேலே 100க்கு கீழே. பிர்லா சாஃப்ட் தான் முதல் இடத்துல இருக்குது 90%. ஐடி இந்த ஐடி பிர்லா சாஃப்ட் வந்து அடித்து தொங்க விட்டாங்க. ஒரு ஸ்டேஜில் வந்து ரொம்ப அடிமாட்டு விலைக்கு போயிடுச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா ஐடியில் எனக்கு ஸ்ட்ராங் பிலீஃப் இருக்குன்னு. நான் போய் கொஞ்சம் அக்ரெசிவாக இதில் இன்வெஸ்ட் பண்ணேன். கொஞ்சம் நிறையாவே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் இதில். சரிங்களா? என்னோடய போர்ஷனில் கொஞ்சம் நிறையாவே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் பிர்லா சாஃப்ட்டில். ஐ திங்க் என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் 2வது 3வது இடத்துல வரும்னு நினைக்கிறேன் பிர்லா சாஃப்ட். கிட்டத்தட்ட இங்கே பாருங்கள், என்னோடய கான்ட்ரிபியூஷன் 6% நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் இதில். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3, 4, 2, 1 அப்படி தான் இருக்கும். இதில் 6% நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு நல்ல ஸ்டாக்கு, ஸ்மால் கேப் தான், நம்பிக்கை இருக்கிற ஸ்டாக்கு, நல்ல கம்பெனி, நமக்கு நல்ல விலைக்கு கிடைக்கிது, அடிமாட்டு விலை கிடைக்கிதுன்னா போய் நிறையா பணத்தை போட்டுருணுன்ற வகையில் நான் போட்டேன். அதே மாதிரி நம்ம நினச்ச மாதிரி இது ஆக்சுவலாக 100%க்குலாம் போச்சு. இந்த ஐடி கொஞ்சம் சரிவுனால இது இறங்கிருச்சு. ஸோ இந்த பக்கெட்லேருந்து இந்த பக்கெட்டுக்கு வந்துருச்சு. இது திரும்ப போயிடும், பார்க்கலாம். இது ஒரு 90% எனக்கு கொடுத்துருக்கு ப்ராஃபிட். அடுத்தது அமரராஜா பேட்டரி. இதெல்லாம் வந்து எந்திரிக்குமா எந்திரிக்காதா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தப்ப அதுக்கப்புறம் நல்ல பிக்கப்பு 75%. பவர் கிரிட் இப்போ தான் நான் சமீபத்தில் தான் இதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். நான் எவ்வளோ போட்டிருக்கேன்றது விஷயம் இல்லை. எவ்வளோ போட்டாலும் எவ்வளோ சதவீதம் நம்ம லாபம் பண்ணுறது தான் மேட்ரு. ஆனால் இதில் கம்மியாக தான் இருக்குது. பவர் கிரிட் பார்த்திங்கன்னா ஒரு 60%. அடுத்து பிரித்திக் ஆட்டோ. இதெல்லாம் வந்து நான் என்னுடைய செலெக்ஷன். என்ன செலெக்ஷன் பார்த்திங்கன்னா, ஆட்டோ இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, டாடா மோட்டார்ஸ் இந்த மாதிரி எல்லோரும் இந்த டாடா மோட்டார்ஸ் இந்த மாதிரிலாம் சூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது, இந்த ஆட்டோவில் நம்மள்ட்ட எதுவுமே இல்லையே, நம்ம எதையாவது சூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸில் போயிட்டு நான் வந்து அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது, நம்ம போய் ஒரு கார் கம்பெனி வாங்குறதுக்கு பதிலாக காருக்கு பார்ட்ஸ் சப்ளை பண்ணுற கம்பெனியே வாங்கக்கூடாது அப்படின்ற போது நான் வந்து இந்த ஆட்டோ இண்டஸ்ட்ரியில் சர்ச் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி என் கண்ணில் மாட்டுச்சு. அதுதான் இந்த பிரித்திக் ஆட்டோ. இந்த பிரித்திக் ஆட்டோவோடைய இண்டஸ்ட்ரியை போய் நான் படித்து பார்த்தேன். பஞ்சாப் இருக்குன்னு நினைக்கிறேன், பஞ்சாபில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கம்பெனி. அவங்களுடைய வெப்சைட்டில் போயிட்டு, அவங்களுடைய இன்வெஸ்டர் ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டு எல்லாத்தையும் எடுத்து நான் படித்து பார்த்தேன். அவங்களோட ஃப்யூச்சர் பிஸ்னஸ் என்ன பண்ண போகிறாங்க, கரண்ட்டாக என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்க எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய ஃபைனான்ஷியல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் எடுத்து பார்த்து எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அந்த வகையில் பிரித்திக் ஆட்டோவை நான் நம்பி, ரொம்ப பெரிய ஸ்டாக்கு, தைரியம் வேணும் அதுக்கு. ஏன்னா விலை ரொம்ப கம்மிங்க. பிரித்திக் ஆட்டோ பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு டவுனில் இருந்துச்சு. எனக்கு ரூ. 17 தான் என்னோடய ஆவரேஜ் காஸ்ட். இன்றைக்கி ரூ. 28. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. 2 டிஜிட் தான், ரூ. 20 கீழே தான். பட் கீழே போகும், அப்படியே நிற்கும், தொங்கிட்டு இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம வந்து படிச்சிட்டோம், இந்த ஸ்டாக்கை பற்றி அனலைஸ் பண்ணிட்டோம். தைரியமாக இறங்குவோன்ட்டு அப்பப்போலாம் ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நான் விற்கவே இல்லை இந்த ஸ்டாக்கை. எல்லாமே லெஸ் தென் 2 இயர்ஸ் தாங்க, ரொம்ப நாள்லாம் வச்சிடல. அப்பப்போ கிடைக்கிறப்ப வாங்கி போட்டு இப்போ வந்து ரூ. 28 போயிட்டுருக்கு. இதெல்லாம் வந்து இந்த ஸ்டாக் லாஸ் ஆனால் கூட, இந்த திவாலானா கூட நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா இதுக்கு நான் என்ன பேர் வச்சுருக்கேன்னா பென்னி பெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, பென்னி ஸ்டாக்கில் பெட் எடுக்கிறோம். பெட்டு கட்டுற மாதிரி தான், வந்தால் மழை போனால் போயிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி. இதில் 2, 3 ஸ்டாக் நான் வந்து பென்னி பெட் அப்படின்ற பக்கெட்டுக்குள்ளே வச்சுருக்கேன். அதெல்லாம் ரொம்ப 100% ரிஸ்க் எடுத்திருக்கேன் நான். வந்தால் வரும், இல்லையா கவலையே படக்கூடாது, பிரியாணி சாப்பிட்டு நினச்சிட்டு போய்கிட்டே இருக்கணும். அப்படி எடுத்த ஸ்டாக் தான் இந்த பிரித்திக் ஆட்டோ. சரிங்களா? நம்மளுடைய ஸ்டடீஸ், நம்ம போய் ஃபைனான்ஷியல் ஸ்டடீஸ் பண்ண மாதிரியே இந்த பிரித்திக் ஆட்டோ பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக எனக்கு ஒரு 60% கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பிரித்திக் ஆட்டோ 90% வந்துச்சு. இப்போ சமீபத்தில் நல்ல சரிவு. பட் நம்ம வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர்னால நிறையா காசு வச்சுருந்தோம்னா நம்ம ஆவரேஜ் பண்ணலாம். பட் வந்து நிறைய ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு, அதனால இது கம்மியாக இருக்குது. ஏன்னா பென்னி ஸ்டாக் தானே, அடித்தாலும் செம்ம அடி அடிக்கும், தூக்குனாலும் நல்லா தூக்கும். அதெல்லாம் தெரிஞ்சு தான் நம்ம இதில் பெட் கட்டியிருக்கோம். கம்பெனி நல்ல கம்பெனி தான். நான் இப்போ அனலைஸ் பண்ணிட்டு தான் இறங்கியிருக்கேன். ஸோ இது எனக்கு நல்ல ப்ராஃபிட் கொடுத்துச்சு. நான் சொன்ன மாதிரி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் சொல்லவே வேணாம். ஐ திங்க் ஒரு பேர் வைத்தியநாதனா சமன் இஸ் அவருடைய பாஸ்ட் ரெக்கார்டு, அவங்க சிஓ, அவங்களோட சிஓட பாஸ்ட் ரெக்கார்டு, அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி கம்பெனியை ரன் பண்ணுவார், ப்ராஃபிட்டாக மாற்றுவார்ன்றதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த கம்பெனியோடைய சமீபத்திய ஆக்டிவிட்டீஸ் என்ன, அவங்க எப்படோ டெபாசிட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் பற்றி பேங்கிங் அனலைஸ் பண்ணி தான் இதை நம்ம எடுத்திருக்கோம். ஈக்விட்டாஸ் பேங்க்கு, ஐடிஎஃப்சி பேங்க்கு, உஜ்வைன் ஃபைனல் இப்படிலாம் எல்லாம் வரும்பொழுது நான் இந்த ஈக்விட்டாஸ் பேங்க்லாம் நான் எடுக்கல.
நான் இது 2யும் எடுத்து வச்சிருக்கேன். எனக்கு பேங்கிங்லேயே நிறையா ஸ்டாக்ஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டுருக்கேன். அது இன்னும் என்னால அச்சீவ் பண்ண முடியல. நான் உங்களுக்கே நம்ம டிப்ஸ் இல்ல, நம்ம ஸ்டாக்க பத்தி பேசியிருக்கோம். கர்நாடகா பேங்க்லாம் எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஆனா முடியல. ஃபெடரல் பேங்க்லாம் ஆசை முடியல. ஸோ என்னால முடிஞ்சது என்ன பண்ண முடியுமோ நான் ஐடிஎஃப்சி பேங்க்ல நம்புறேன். அடுத்த ஒரு ஹெச்டிஎஃப்சி மாரி வரலனாலும், அட்லீஸ்ட் ஒரு ஆக்சிஸ் பேங்க் லெவலுக்கு, ஒரு கோட்டக் பேங்க் லெவலுக்காவது இது வளரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பா இருக்கு. ஏன்னா இது கண்டிப்பா ஒரு லார்ஜ் கேப் கம்பெனியா ஒரு காலத்தில வரும். அப்ப எனக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில இத நான் விக்க போறதே கிடையாது. வச்சிருப்பேன். அடுத்து இந்த பிரித்திக் ஆட்டோ மாரியே, இந்த பிரித்திக் ஆட்டோல நம்ம எப்படி ஒரு பெட் எடுத்தோமோ, அதே மாரி அடுத்த பென்னி பெட். இந்த சின்காம் ஃபார்முலேஷன். இதெல்லாம் வந்து சிங்கிள் டிஜிட்ல இருந்துச்சுங்க. இந்த கம்பெனியும் வந்து அதே மாதிரி இங்க பாருங்க ரூ. 8 தான் என்னோட ஆவரேஜ் பிரைஸ். இன்னைக்கு வந்து அது ரூ. 13. இது வந்து ஒரு ஃபார்முலேஷன் கம்பெனி ஹெல்த் கேர்ல. ஃபார்மா. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஃபார்மா பத்தி எனக்கு பெருசா தெரியாது. ஆனா ஃபார்மால தெரிஞ்ச மாரி ஒரே ஒரு கம்பெனி வச்சிருக்கேன். அரபிந்தோ ஃபார்மா. எல்லாருக்கும் தெரியும். ரிஸ்க் எடுக்காம சேஃபஸ்ட் ரிஸ்க். ஆனா இப்ப சமீபத்தில அந்த சிஓஆர்எஸ் நிறையாலாம் இருக்கு. தட்ஸ் ஓகே. நியூஸ் அதெல்லாம். கம்பெனி வைஸா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது ரெட்டிஸ், நாட்கோ ஃபார்மா, இவங்க அரபிந்தோ ஃபார்மா, சிப்லா இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். பட் அதில நான் சூஸ் பண்ணது அரபிந்தோ ஃபார்மா. ஏன்னா அதுக்கு வளர்ச்சிக்கான வாய்ப்பு நெறைய இருக்கிறத நான் பார்த்தேன். அதனால எடுத்து வச்சிருக்கேன். அது எனக்கு ஒரு 60% இதெல்லாம் ஏன்டா எடுத்தோம்? தெரியாத இண்டஸ்ட்ரியில ஏன் கால் வச்சோம்? அப்படிங்கிற நிலைமைக்கு ரொம்ப கீழ இருந்துச்சு. அரபிந்தோ ஃபார்மாலாம். ரொம்ப கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு கீழ இருந்துச்சு. பட் ஆனா நான் என்ன நம்புனேன்னா, நம்ம எதுக்காக எடுத்தோம்? நம்ம கோல் என்ன? அதில ஸ்டிக் பண்ணணும். மைனஸா இருந்தாலும் தாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பப்ப ஆவரேஜ் பண்றது. இப்படியே பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ஸ்டேஜ்ல நம்ம நெனச்ச மாரி நம்மள காப்பாத்திருச்சு. ஸோ இந்த சின்காம்ப் இருக்கு பாருங்க. நம்ம ஏற்கனவே ஒண்ணு வாங்கிட்டோமே! இப்ப நம்ம வந்து ஸ்மால் கேப்ல வந்து ஒரு பென்னி பெட் எடுப்போம்ன்ட்டு இந்த சின்காம் ஃபார்முலேஷன்ஸ். இவங்க இந்த ஃபார்முலேஷன்ஸ் கம்பெனி. ஸோ இவங்கள்ட்ட ஒரு பெட் எடுத்திருக்கேன். இந்த பணம் எனக்கு வந்தா வரட்டும், வராட்டி போட்டும். கவலையே கிடையாது. பட் ஆனா, அந்த கம்பெனி எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் ஓகே. இது வளரும் அப்படின்ற நம்பிக்கையில நான் வச்சிருக்கேன். அதே மாரி எனக்கு ஒரு 60% குடுத்துருக்கு. இந்த சின்காமும் கிட்டத்தட்ட 70, 80% டூ 90% போனது தான். இப்ப திரும்ப கீழ வந்துருச்சு. நீங்க சார்ட் எடுத்து பாருங்க. நல்லா மேல போயிட்டு தான் கீழ வந்திருக்கு. பட் இது திரும்பவும் போகும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. இதெல்லாம் நான் விக்க போறதே இல்ல. என்ன ரிட்டயர்மென்ட் அன்னைக்கு நான் இது ஒரு எக்ஸ்பெரிமென்ட் மாரி நான் வச்சிருக்கேன். பிரித்திக் ஆட்டோ, சின்காம்ப்லாம் நம்ம ரிட்டயர்மென்ட் ஸ்டேஜ்ல இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு மல்டி பேக்கரா வருதா அப்படின்னு பார்க்கலான்றதுக்காக வச்சிருக்கேன். அரபிந்தோ ஃபார்மா பேசியாச்சு. ஜூனியர் பீஸ் நம்ம சொன்ன மாரி நிஃப்டி பீஸ் வாங்கிட்டோம். அதுக்கு அடுத்த ஜூனியர் பீஸ் தான். அதிலயும் போட்டு வைப்போமே, இண்டெக்ஸ கேப்சர் பண்ணுவோன்றதுக்காக இது வாங்கி வச்சிருக்கேன். அடுத்து ஃபினோலெக்ஸ் பைப். இதில நான் ஹெவியா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா பைப் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நான் அகைன் சொன்ன மாரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரும்பொழுது பைப்புக்கான தேவை நெறையா இருக்கும். ஒரு விஷயத்த கடத்தி டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு ஒரு வாட்டரா இருக்கட்டும், ஒரு கேபிளா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் இந்த பைப்ஸ் தேவைப்படும். அப்ப அந்த இண்டஸ்ட்ரிய வந்து ஒரு 4, 5 பேர் தான் இருக்கிறாங்க பெரிய பிளேயர்ஸ். ஆஸ்ட்ரால் பைப்ஸ் உலகத்துக்கே தெரியும். எல்லாரும் அத வாங்கி வச்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்தபடியா இருக்கிற பி கேட்டகரில இருக்கிறது யாருன்னு பார்த்தா, ஃபினோலெக்ஸ் பைப். அதுக்கு அடுத்து பிரின்ஸ் பைப். பிரின்ஸ் பைப் ஒரு சூப்பரான கம்பெனி தாங்க. ஆக்சுவலா அத ஃபண்டமென்டலா நல்லா அனலைஸ் பண்ணி தான் வந்து ஃபினோலெக்ஸ் பைப்ல நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னா, ஈக்குவலா பிரின்ஸ் பைப்புமே போட்டேன். 2த்தையும் ரன்னிங் ரேஸ்ல விட்டேன். ஃபினோலெக்ஸ் பைப்பு, பிரின்ஸ் பைப். எது வருதுன்னு பார்த்துக்கலான்னு. ஆனா 2மே வரல. 2மே கிட்டத்தட்ட ஒரு 1/2 வருஷத்துக்கு மேல படுத்தே தான் இருந்துச்சு. நெகட்டிவ்ல இருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஆவரேஜ் பண்ணிட்டு தான் இருந்தேன். எனக்கு ரொம்ப கஷ்டகாலமா இருந்துச்சு. என்னடா இது மாட்டிக்கிட்டோமா? நம்ம கணக்கு தப்பாயிடுச்சா? அப்படிங்கிற மாரி. தப்பெல்லாம் ஆகல. அது எனக்கு ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியா நான் பார்த்து ஆவரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஆனா ஒரு ஸ்டேஜ்ல வந்து நான் பிரின்ஸ் பைப்ப வித்துட்டேன். நான் சொன்ன மாரி எப்பயுமே 2 ரேஸ்ல விடுவேன். எது எனக்கு வந்து அது கம்பெனி நல்ல கம்பெனி தான். கெட்ட கம்பெனிலாம் இல்ல. இன்னைக்கு கூட நான் பிரின்ஸ் பைப் வந்து எனக்கு புடிக்குது தான். பட் இருந்தாலும் எதுன்னு நான் பார்த்ததில நான் ஒரு எக்ஸ்பெரிமென்ட் பண்ணேன். அதில வந்து ஃபினோலெக்ஸ் பைப்ப கன்டின்யூ பண்ணலான்ட்டு அத வித்துட்டு, அத தூக்கி வேற எதுலயோ போட்டுட்டேன். ஸோ ஃபினோலெக்ஸ் பைப்ப இப்ப கன்டின்யூ பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் வந்து நம்ம நெனச்ச மாரியே மோர் தென் 50%க்கு மேல போயிடுச்சு. அடுத்தது இது கோல்டு பாண்ட் எஸ்ஜிபி உங்களுக்கு தெரியும். ஆர்பிஐ இஷ்யூ பண்றது. அதையும் நான் வாங்கி வச்சிருக்கேன். அது வந்து 28 ஓகே. 2028ல தான் இந்த பாண்ட் முடியும். அது வந்து இப்ப 50% ரிட்டர்ன் குடுத்துருக்கு. ஆனா ரொம்ப கம்மிங்க. 1 கிராமோ, 2 கிராமோ லெஸ் தென் 4 கிராம்ஸ் தான். அதுக்கிட்ட 1/2 பவுன் கூட இல்ல அது கணக்குக்கு பண்ணீங்கன்னா. சும்மா பேருக்கு வாங்கி வச்சேன் அப்ப. ஆனா இப்ப நான் ஃபீல் பண்றேன். அன்னைக்கு இதில கொஞ்சம் நிஃப்டி பீஸ்லலாம் போட்ட மாரி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா 1 கிராமா வாங்கி வச்சிருந்தோம்னா, இன்னைக்கு வந்து பாருங்க என்ன ப்ராஃபிட்டு. ஐ மிஸ் த பஸ். இட்ஸ் ஓகே. ஸோ என்கிட்ட ஒரு 10 ஸ்டாக் வந்து 50%க்கு மேல இருக்கு. இப்ப அடுத்தது 20-50% இருக்கிறது பார்த்தீங்கன்னா, அகைன் சவுத் இந்தியா பேங்க் இத பத்தி நம்ம பேசியிருக்கோம். எனக்கு 35% குடுத்துருக்கு. நிஃப்டி பேஸ் பத்தி நான் சொல்லிட்டேன். மான் 100 சரி இந்தியாவோட நாஸ்டாக் 100 ஐடி ஓகே. யுஎஸ் உடைய மார்க்கெட்
மோத்திலால் ஓஸ்வால் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நாஸ்டாக் 100ல இன்னும் இப்போ நம்ம இங்க இருக்க நிஃப்டில இன்வெஸ்ட் பண்ற மாரி, யுஎஸ்ல இருக்கிற நாஸ்டாக் 100ல இன்வெஸ்ட் பண்ண முடியுமான்னா, இந்த மோத்திலால் ஓஸ்வால் அவங்க மூலியமா இந்த இடிஎஃப்ல பண்ணலாம். அதான் இந்த மான் 100. அதுலயும் நான் வந்து நிஃப்டி பேஸ் கூடயே சேர்த்து மாசம் மாசம் போட்டுட்ருந்தேன். அது எனக்கு ஒரு ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. ஏன்னா யுஎஸ் மார்க்கெட்லாம் சரியா பெர்ஃபார்ம் பண்ணவே இல்ல ஒரு வருஷமா. ஐடி எஸ்பெஷலி பண்ணல. அதனால நாஸ்டாக்ல வந்து கண்டிப்பா ஐடியோட இது நெறையா இருக்கும் கான்ட்ரிபியூஷன். அதனால வந்து இது ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ணல. பட் இருந்தாலும் ஒரு 33% தான் இருக்கு. அது அகைன் ஜூன் 31ல முடியிற எஸ்ஜிபி பாண்ட் அது ஒண்ணு வாங்குனேன். அதுலயும் கம்மி தான். ஸோ இங்க மிஸ் பண்ணிட்டோமே! இங்க கொஞ்சம் வாங்கி வைப்போம்ன்னு வாங்குனேன். அது ஒரு 24% இருக்கு. அடுத்து டாடா எல்எக்ஸி. இத பத்தி நான் சொல்லி ஆகணும். என்னோட என்டயர் போர்ட்ஃபோலியோலயே முதலா 100% ஆன ஸ்டாக் டாடா எல்எக்ஸி. டாடா எல்எக்ஸி வந்து அப்போ வந்து ரொம்ப ரூ. 2,500 ரூ. 3,000 நான் ரூ. 2,600 2600ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரேஞ்சில தான் நான் டாடா எல்எக்ஸிய ஃபர்ஸ்ட்டு நான் ஐடென்டிஃபை பண்ணி வாங்குனது. அப்போ வந்து எனக்கு அது என்னடா இது இவ்ளோ ஹை வேல்யூ இவ்ளோ வேல்யூவேஷன் குடுத்து வாங்கணுமா இந்த கம்பெனிய அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாரும் டிசிஎஸ் வாங்கும்பொழுது நான் டாடா எல்எக்ஸிய வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி யோசிச்சு 4 ஸ்டாக் தான் வாங்கியிருந்தேன். நல்லா யோசிங்க. 10,000 அவ்வளோதான் இன்வெஸ்ட்மெண்ட். 11,000 நெனைக்கிறேன். அவ்வளோதான் நான் போட்டேன் டாடா எல்எக்ஸில ஓப்பனா சொல்றேன். 4 ஸ்டாக் வாங்குனேன். அது பார்த்தீங்கன்னா 8,000 9,000 போச்சு. சாரி 5,000 போச்சு. டபுள் ஆச்சு. என்னுடைய போர்ட்ஃபோலியோலயே ஃபர்ஸ்ட்டு 100% நான் பார்த்தது கண்ணால பார்த்தது டாடா எல்எக்ஸி மட்டும் தான். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், சரி அப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருந்தேன். 4 ஸ்டாக் வச்சிருக்கோம். டபுள் ஆயிடுச்சு. நம்ம போட்ட காச எடுத்துருவோம். 10,000 எடுத்துறலாம். அப்படின்னு சொல்லி 2 ஸ்டாக்க நான் வித்து போட்டேன். அதான் நான் பண்ண தப்பு. பட் இட்ஸ் ஓகே. நான் வித்துட்டு 2 ஸ்டாக் தான் வச்சிருந்தேன். அப்ப என்னுடைய போர்ட்ஃபோலியோ வேல்யூன்னா ரூ. 5,000 இன்வெஸ்ட்மென்ட்டு, 2 ஸ்டாக்கு ரூ. 2,500 ஆவரேஜ். ரூ. 5,000க்கு வொர்த்து கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ரூ. 10,000 இருந்துச்சு. ஆனா டாடா எல்எக்ஸி 5,000, 6,000, 7,000 போயிட்டே இருந்துச்சு. என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. ருசி கண்ட புண்ணு இல்லையா? ஏன் நம்ம தப்பு பண்ணிட்டோம்? ஏன் வித்தோம்? எல்லா ஸ்டாக்கும் வச்சிருந்த மாரி ஏன் இந்த புத்தி வந்து போட்டத எடுத்துறலான்னு தோணுச்சு. டாடா ஹவுஸ்ல போயிட்டு இப்படி பண்ணலாமா? அப்படின்னு சொல்லி எனக்குள்ளேயே நான் என்னைய நொந்துக்கிட்டு, திரும்பவும் போய் ஒரு 2 ஸ்டாக் வாங்குனேன். ரூ. 5,000 ரூ. 6,000 ரேஞ்சுக்கு வாங்குனேன். 6,000 ரூ. 7,000க்கு வாங்குனேன்னு நெனைக்கிறேன். இந்த ஸ்டாக்கு. அதனால தான் என்னோட ஆவரேஜ் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, டிராஸ்டிக்கலா 2,000 எங்க இருக்கு? 6,000 எங்க இருக்கு? ஆவரேஜ் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, டாடா எல்எக்ஸில எங்க இருக்கு டாடா எல்எக்ஸி? பாருங்க 5,000ல இருக்கு. 2,000 அங்க ஒரு 6,000 8,000 ஆவரேஜா 5,000 கிட்ட எனக்கு இருக்கு. சரிங்களா? இன்னைக்கு திரும்பி 10,000 வரைக்கும் போச்சு அதுக்கப்புறம். திரும்பவும் ஏற்றம். என்னடா இது வாங்க வாங்க ஏறிக்கிட்டே இருக்கு. நம்ம ஒவ்வொரு வாட்டியும் இதில கம்மியா தான் இன்வெஸ்ட் பண்றோமே. டாடா எல்எக்ஸில பண்ணும்பொழுது மட்டும் நம்மட்ட பணமே இருக்க மாட்டேங்குது. இதில பணம் இருக்கிறப்ப நம்ம பண்ண மாட்றோம். ஏதோ சம்திங் வச்சிருக்கோம். ஒரு கம்மியா தான் இருக்கு. 4, 5 ஸ்டாக் தான் இருக்கு குவான்டிட்டி ஓப்பனா சொல்றேனே. டாடா எல்எக்ஸி நெறையா இல்ல. பட் இருந்தாலும் அது எனக்கு ரொம்ப ப்ராஃபிட் குடுத்துட்டுருக்கு. 23%. ஸோ 5 ஸ்டாக்கு 20-50 ரேஞ்சில இருக்கு. ஓவராலா 13% என்னோட போர்ட்ஃபோலியோல இது குடுத்துருக்கு. அடுத்தது 3 ஸ்டாக் தான் 10-20%ல இருக்கு. இது நல்ல விஷயம் தான். இங்க பாருங்க நம்பர்ஸ் கம்மியாயிட்டே இருக்கு. அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டாக் நெறையா குடுத்துட்டுருக்கு. கம்மியா குடுக்குற ஸ்டாக் கம்மி தான். 3 ஸ்டாக் தான் ஐடி பீஸ், டெக் மஹிந்திரா, விப்ரோ. உங்க எல்லாருக்கும் தெரியும் டெக் மஹிந்திரா, விப்ரோவும் எப்படி கீழ போயிட்டு இப்ப தான் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. பட் இருந்தாலும் நெறைய பேர் வித்துட்டாங்க விப்ரோலாம். நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். விப்ரோலாம் வந்து ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி. இன்ஃபோசிஸும் சரி, அங்கேயே தடுமாறும். பட் போர்ட்ஃபோலியோ வச்சுக்கிறது நல்லது. டெக் மஹிந்திராவிலயும் நான் நம்புறேன். அதனால இதெல்லாம் வச்சிருக்கேன். ஃபியூச்சர் வரும். ஏன்னா ஐடி ஓவராலாவே குளோபலாவே இட்ஸ் நாட் குட். அதனால தான் இங்க ஐடி பீஸ்லயே உங்களுக்கு தெரிஞ்சிரும். இண்டெக்ஸே வந்து உங்களுக்கு இவ்வளோ தான் இருக்குன்றப்ப, இது இண்டெக்ஸ்க்கு ஒட்டி தான் இருக்கு. இது இண்டெக்ஸோட அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு விப்ரோ. விப்ரோல வந்து நான் வொர்க் பண்ணியிருக்கேன். அதனால வந்து எனக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. விப்ரோ பத்தி எனக்கு தெரியும். அந்த ஓனர் அப்படி. அதாவது அசீம் பிரேம்ஜி. அவரோட எத்திக்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு ஓகே. நான் தனி மனித இத பத்தி நான் பேசல. ஒரு கம்பெனி பார்க்குறப்ப அந்த ஃபவுண்டர் இப்ப நான் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பேசுறப்ப பேசணும் இல்லைங்களா? அவர பத்தி பேசணும் இல்லைங்களா? இந்த ப்ரமோட்டர்ஸ் பத்தி பார்க்கணும். யார் இருக்கா? அவங்க எத்திக்கலா இருக்கிறாங்களா? அப்படின்றத பத்திலாம் பார்க்கணும். இல்லைனா சத்தியம் கம்ப்யூட்டர்ஸ் மாரி காலியாயிடும். அந்த மாரி சொல்றேன். அதெல்லாம் பார்க்கும்பொழுது விப்ரோ மேல எனக்கு ஒரு இது இருக்கு. என்னைக்கா இருந்தாலும் அவங்களலாம் அசைக்க முடியாது. அவ்வளோ சீக்கிரம்லாம் கம்பெனி ஒண்ணும் ஸோ ஐ வில் கீப் ஆன் இன்வெஸ்டிங். இதெல்லாம் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி அக்யூமுலேஷனுக்கு நல்ல ஃபேஸ் விப்ரோ. பட் இருந்தாலும் நம்ம பண்ணணும். அப்படின்றதுக்காக அதில வச்சிருக்கேன். இப்போ அடுத்தது வருவோம். லெஸ் தென் 10% இருக்கிறது பார்த்தீங்கன்னா, பேங்க் பீஸ். பேங்க் பீஸ்லலாம் நான் பேங்க்கு அதான் சொன்னேன் இல்லைங்களா, பேங்க்ல நெறைய வச்சில்ல. எங்கெங்கலாம் ஸ்டாக் வச்சிருக்கனோ அதனோட இண்டெக்ஸையும் நான் வாங்கி வச்சுப்பேன் ஹெட்ஜிங்க்காக. ஸோ அதனால பேங்க் பீஸையும் வச்சிருக்கேன். அதில ஒரு 10% இருக்கு.
நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த கேஸ்ட்ரால் இண்டியாலாம் ரூ. 190 ரேஞ்சுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் ஆர்வத்தில எப்பயோ வாங்கினேன். அதோட சரிங்க, தொடர்ந்து ஒரு 4, 5 வருஷமா ரூ. 80 ரூ. 90 வந்துருச்சு அது. நான் சொன்ன மாரி இது என்னோட பழைய அக்கவுண்ட் ஐசிஐசிஐ டைரக்ட்ல இருந்ததுனால இத நான் கண்டுக்கவே இல்ல. போனா போயிட்டு போகுது, ஜீரோனாலும் பரவால்ல போடா அப்படின்னு தூக்கி போட்டேன். ஏன்னா என்னோட ஃபோக்கஸ் எல்லாம் ஜீரோதா அக்கவுண்ட்ல இருந்துச்சு. அதுல தான் என்னுடைய மெயின் அக்கவுண்ட். இந்த 3மே சும்மா ஒரு டம்மியா வச்சிருக்கிறேன். அந்த மாரி தான் கேஸ்ட்ரால் இண்டியா. பட் ஆனா என்ன ஆச்சு தெரியுங்களா? அங்கேயும் நான் தப்பு பண்ணேன். கம்பெனி எல்லாம் ரெகுலரா டிவிடெண்ட் குடுக்குற கம்பெனில இது ஒரு கம்பெனிங்க. நீங்க உண்மையாலுமே டிவிடெண்ட் வாங்கணும்னு நெனச்சீங்கன்னா கேஸ்ட்ரால் வாங்கலாம். தவறாம டிவிடெண்ட் குடுப்பாங்க. அப்பதான் வந்து இங்கேயும் பஸ்ஸ மிஸ் பண்ணிட்டேன். அடிமாட்டு விலைக்கு கிடைச்சப்பலாம், இத நான் வந்து உதாசீனப்படுத்திட்டேன். ஏன்னா, அது வேற இடத்துல இருந்தனால நான் ரெகுலரா பார்க்க முடியல. அத யூஸ் பண்றதே இல்ல அந்த அக்கவுண்ட்ட பெருசா. உதாசீனப்படுத்திட்டு, அத ஏன் போய் ஆவரேஜ் பண்ணிட்டு, போயிட்டு போகுது அப்படின்ட்டு விட்டுட்டேன். ஆனா, அது இப்ப நல்லா வளர்ந்து மைனஸ்க்கு வந்து ப்ளஸ்ல 9% கிட்ட வந்துருச்சு. நல்லா யோசிச்சு பாருங்க. ரூ. 190 வாங்குனது ரூ. 100 வந்து திரும்பி 190 கிட்ட ரூ. 70 ரூ. 80 கிட்ட வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? எவ்வளோ பெரிய வளர்ச்சி அது. நான் மிஸ் பண்ணிட்டேன். அந்த சைக்கிள நம்ம மிஸ் பண்ணிட்டோம். பட் தட்ஸ் ஓகே. இது ஒரு டிவிடெண்டுக்காக நான் வந்து வச்சுக்கலாம்னு நெனைக்கிறேன். ஃபியூச்சர்ல நான் ஜீரோதா மூலியமா கேஸ்ட்ரால்ல வாங்கலான்னு இருக்கேன். அடுத்து இன்ஃபோசிஸ். இதெல்லாம் வந்து நான் வந்து ஓப்பனா சொல்றேங்க. இன்ஃபோசிஸ்லாம் வந்து நான் இப்ப சொன்ன மாரி தான் விப்ரோ மாரி ஒரு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி ஐடிக்குள்ள வச்சுக்கலான்றதுக்காக வச்சிருக்கேன். பட் இதுக்கு முன்னாடி ஹேப்பியஸ்ட் மைண்டு இந்த மாரியான ஒரு பென்னி ஒரு ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்ல தான் நான் ரொம்ப வளரும் கம்பெனில தான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். கெல்டான், அ டெக்கு, அப்புறம் சுபெக்ஸ் இவங்கலாம் நான் அத பத்தி பேசுறேன் உங்களுக்கு. ஸோ இன்ஃபோசிஸ் இத பத்தி பெருசா சொல்ல வேணாம். ஆதித்யா பிர்லா சன் லைஃப் இதில நான் மாட்டிக்கிட்டேன்னு தான் சொல்லணும். ஐபிஓல வந்ததுக்கப்புறம் அப்படியே அடிமாட்டு விலைக்கு வந்து இது ஓவர் வேல்யூவேஷன்ல பேடிஎம் கூட வந்த அந்த சைக்கிள்ல வந்த ஐபிஓஸ்ல வாங்குன எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்கன்ற மாரி நானும் மாட்டிக்கிட்டேன். பட் அதெல்லாம் நான் விட்டுட்டேன். ஆவரேஜ்லாம் சரியா பண்ணாம விட்டுட்டேன். ஆனா, இப்போ வந்து நல்ல வளர்ச்சி ஆயிடுச்சு. ப்ளஸ்ல வந்துருச்சு. இது எப்படியோ கழட்டி விட்றலான்றதுக்காக நான் வச்சிருக்கேன். ஏன்னா ஏஎம்சிஸ் வந்து நான் நெறைய ட்ரை பண்ணிட்டேன். ஒண்ணும் பெருசா இல்ல. பார்ப்போம். இது கொஞ்ச நாள் கழிச்சு தான் முடிவு எடுக்கணும். இப்போதைக்கு என்னால முடிவு எடுக்க முடியல. அதனால இத அப்படியே வச்சிருக்கேன். இப்போ என்னோட நெகட்டிவ்ஸ் பார்ப்போங்க. ப்ளஸ் எல்லாம் பார்த்துட்டோம். நெகட்டிவ்ஸ் பார்ப்போம். நான் சொன்ன மாரி எவரிடி ஒரு லெஸ் தென் 10% தான் இருந்துச்சு. சமீபத்தில திரும்பி மைனஸ் ஆயிடுச்சு. திரும்பி இது ப்ளஸ் ஆயிடும்னு வச்சுக்கோங்களேன். எதுக்காக நான் வச்சிருந்தேன்னா, எவரிடி நம்ம பேட்டரி நம்ம சின்ன வயசுலேருந்து பார்க்குற ஒரே பேட்டரி அதான். எவரிடி தான். நிப்போ பேட்டரியும், எவரிடி பேட்டரி தான் சின்ன வயசுலேருந்து பார்க்குறது. அந்த வயசுலேருந்து இன்ன வரைக்கும் இருக்கே. என் பசங்க வந்துருச்சு. நமக்கும் வயசாக போகுது. இன்னும் இந்த கம்பெனி இருக்குன்னா, இந்த கம்பெனிய சும்மா வாங்கி வைப்போமேன்னு வாங்கி வச்சது. பட் வந்து பெர்ஃபார்மன்ஸ் படி பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கு. ஆனா இல்ல. அப்படின்ற மாரி இந்த ஸ்டாக்கு கண்டிப்பா வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஒரு நல்ல டைம்ல வந்து எக்ஸிட் பண்ணிருவேன். பட் நெகட்டிவ்ல நான் இன்வெஸ்ட் பண்ண எக்ஸிட்டே ஆக மாட்டேன். அதனால வெயிட் பண்றேன். தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் மைனஸ்ல இருக்கு. நான் கவலைப்படல. இத வந்து அக்யூமுலேட் பண்ண போறேன். ஐடிசி நான் சொன்ன மாரி மைனஸ்ல இருக்கு. கவலையே பட மாட்டேன். இத நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா தான் நான் பார்க்குறேன். வாங்கி வாங்கி சேர்க்கணும். லாரஸ் லேபரேட்டரி இது வந்து ஒரு காலத்தில ஒரு நல்ல ஒரு ஸ்டாக்கு நல்ல ப்ராஃபிட் பண்ண ஸ்டாக்கு நல்லா சமீபத்தில கீழ இறங்கிடுச்சு. பட் இதுக்கும் நான் வந்து ஒரு டைம் தான் பார்த்துட்டுருக்கேன். இத அக்யூமுலேட் பண்ணணும். ஏன்னா இவங்க வந்து இந்த இப்போ சின்காம் ஃபார்முலேஷன் அது மாரி இவங்க வந்து மருந்தெல்லாம் தயாரிக்கல. ஆனா இவங்க அதுக்கான இத பண்றாங்க. இவங்க வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி கம்பெனி மாரி பண்ணி குடுத்துட்டுருக்காங்க. நான் அத பத்தி நம்ம வேணா ஒரு வீடியோ போடுவோம். ஏற்கனவே போட்டிருக்கேன்னு நெனைக்கிறேன். ஸோ இதையும் நான் அக்யூமுலேட் பண்ணி கொஞ்சம் ப்ளஸ் வந்ததுக்கப்புறம் வித்துருவேன். பிஜி இன்வைட் நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். நான் ஏற்கனவே சார்ட்டும் காட்டியிருக்கேன். எனக்கு வந்து -20%ல இருக்கு. பட் நான் ரெகுலரா எனக்கு இது எவ்வளோ மைனஸ்ல இருக்கோ அதெல்லாம் நான் டிவிடெண்ட்லேயே சம்பாரிச்சிருப்பேன் இந்நேரம். பட் இருந்தாலுமே இந்த விலைக்கு திரும்பி கிடைக்குமானா கிடைக்காது. அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ரிட்டயர்மெண்ட்டுக்காகவே இந்த ஸ்டாக்லாம் வச்சிருக்கேன். இந்த ட்ரஸ்ட்ட வச்சிருக்கேன். அடுத்து சுபெக்ஸ் இது ஒரு பென்னி பெட். நான் சொன்னேன் இல்லைங்களா? பிரித்திக் ஆட்டோ, சின்காம் ஃபார்முலேஷன் அது கூட சேர்ந்தது தான் இந்த சுபெக்ஸ் பென்னி பெட். பட் இந்த பென்னி பெட் வந்து எனக்கு நெறையா வாட்டி இதில போட்டு நான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். சில இதெல்லாம் லாங் டெர்மு, சில இதெல்லாம் ஷார்ட் டெர்ம் ஸ்விங் வச்சிருப்பேன். இந்த கெல்டான், சுபெக்ஸ்ல நெறையா வாட்டி என்டர் ஆயிருக்கேன். நெறைய வாட்டி எக்ஸிட் ஆயிருக்கேன். நெறைய ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன் சுபெக்ஸ்ல. பட் சமீபத்தில வந்து என்னால பண்ண முடியல. அத அப்படியே விட்டுட்டதுனால -26% வரைக்கும் போயிடுச்சு. ஏன்னா ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் நான் மாத்துனேன் லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட்க்காக. இவங்க வந்து இந்த லேட்டஸ்ட்டான ஏஐ இந்த மாரி டேட்டா சயன்ஸ் இந்த மாரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் லேட்டஸ்ட் டெக்னாலஜிலாம் வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்க வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் ஃபியூச்சர்க்காக அப்படின்னு சொல்லிட்டு கெல்டான் டெக்கையும், சுபெக்ஸையும் நான் வச்சிருந்தேன். கெல்டான் டெக் நான் ப்ராஃபிட்ல கொஞ்சம் வித்துட்டு வந்துட்டேன். சுபெக்ஸ் இன்னும் இருக்கு. இத நான் வந்து அக்யூமுலேட் பண்ணுவேன். எப்ப டைம் கிடைக்குதோ அப்ப தான் இத யோசிப்பேன். பேடிஎம் கண்டிப்பா எக்ஸிட் பண்ண வேண்டிய ஒரு கம்பெனி. இத என்னால எக்ஸிட்டே பண்ண முடியல. நாங்கலாம் ஐபிஓல வாங்குன கோஷ்டி.
ரூ. 2500 கிட்ட வாங்கி இப்போ ஆவரேஜாக என்னோட ப்ரைஸ் வந்து ரூ. 1000 இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஆவரேஜ் பண்ணேன். பட் இருந்தாலும் இப்போ ரூ. 300 வந்துருச்சு பேடிஎம். ஸோ 66% போயிடுச்சு. இப்போ நான் வித்தேன்னா எனக்கு 4000 5000 கூட தேருமான்னு தெரியல. லெஸ் தென் 10,000 தான் வரும் என்னுடைய காஸ்ட் ப்ரைஸ்க்கு, என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரைஸ்க்கு. இப்போ நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா, இது வந்து முடிஞ்ச அளவுக்கு ஏறுச்சுன்னா பார்ப்போம். குறைஞ்ச லாஸில் வெளியில் வரணும். இல்லையா 10,000 5000 தான் கிடைக்குமா, 0 ஆனாலும் பரவாயில்லன்னு விட்டுட்டேன். அது வந்து இந்த -100% ஆனாலும் பரவாயில்ல, திவால் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு விட்டுட்டு வச்சுருக்கேன். பட் ஆனாலும் பார்ப்போம். இது வந்து ஒரு லீஸ்ட் பாதரேஷன் ஆஃப் த ஸ்டாக். என்னுடைய போர்ட்ஃபோலியோக்கே ஒரு பிளாக் மார்க்கெட் மாதிரி இந்த ஸ்டாக் இருக்குது. தட்ஸ் ஓகே. பட் ஓவராலாக நம்ம போர்ட்ஃபோலியோ எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது தான் பார்க்கணும். ஓவராலாக நம்ம போர்ட்ஃபோலியோ 81%ல் இருக்குது. ஹெல்த்தியாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி குவார்ட்டர்லி ஒன்ஸ் வந்துமே டவுன்லோட் பண்ணி நம்ம அனலைஸ் பண்ணி எதை ஏற்றணும், எதை இறக்கணும், எதை கழட்டி விடணும், எதை வந்து ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு அனலைசிஸ் தான் நான் பண்ணேன். ஏப்ரல், மே இந்த ஃபஸ்ட் குவார்ட்டர் ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த குவார்ட்டருக்கான ப்ரிப்பரேஷன் தான் நான் இப்போவே ஆரம்பிச்சிட்டேன். அப்படி தான் இன்றைக்கி டவுன்லோட் பண்ணி இதை நான் அனலைஸ் பண்ணேன். சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கலான்றதுக்காக தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பார்த்த கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நிறைய பேர் நீங்கள் சொல்லலாம், பெரிய லெங்க்தி வீடியோ போர் அடிக்குதுன்னு. தட்ஸ் ஓகே. நான் நினச்சதெல்லாம் சொல்லணுன்னா இந்த இது பத்தாது. இது ஒரு கிளாஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வீக்லி ஒன்ஸ் லேர்ன் அண்ட் வின் அப்படின்ற சீரீஸில் லேர்னிங் வீடியோஸ் போடுவோம். இதுவும் ஒரு விதத்தில் லேர்னிங் தான். ஸ்டாக்கை மேனேஜ் பண்ணுறதும் நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படி ஒரு லேர்னிங்காக எடுத்துக்கிட்டு இந்த லேர்னிங் வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருந்திருக்கும். போர் அடிக்குது நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அது உங்களோட உரிமை. பட் ஆனால் இது வந்து எத்தனை பேர் வந்து உங்களுக்கு இப்படி ரிவீல் பண்ணுவாங்க, இதெல்லாம் சொல்லுவாங்க வெளியிலன்னு எனக்கு தெரியல. நான் ஓப்பனாக வந்து என்ன ஸ்டாக்ஸ் வச்சுருக்கேன், ஆவரேஜ் ப்ரைஸ் என்ன, கரண்ட் ப்ரைஸ் என்ன, எவ்வளோ லாபத்தில் இருக்குன்றது எல்லாத்தையும் நான் காட்டியிருக்கேன். எவ்வளோ நஷ்டத்தில் இருக்குன்றதையும் நான் காட்டியிருக்கேன். ஓவராலாக நான் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குன்றதும் காட்டியிருக்கேன். அது இல்லாமல் ஒரு போர்ட்ஃபோலியோ அடுத்த குவார்ட்டருக்கு நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இன்றைக்கே ஆரம்பிச்சிட்டேன், ஐடியா பண்ணி வச்சுருக்கேன், அதை நோக்கி நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்கிற என்னோடய ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்டிங் எல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதை பார்க்குற நீங்களும் நல்லபடியில் இன்வெஸ்ட் பண்ணி நிறையா சம்பாரித்து நல்ல செல்வந்தனாக நீங்கள் மாறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நல்ல எண்ணம். இதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த கண்டென்ட் உங்களுக்கு நான் நம்புகிறேன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு. நீங்கள் போர் அடிக்குதுன்னு நினச்சிங்கன்னா அது உங்களுடைய சூழலை பொறுத்து, நீங்கள் எந்த சூழ்நிலையில் பார்க்குறீங்கன்றதை பொறுத்து. ஓகே நண்பர்களே, நம்ம இன்னொரு கண்டென்ட்டில் திரும்பவும் பார்க்கலாம். தேங்க்யூ. பை.